வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, நெல்லித்தோப்பு, திருப்பரங்குன்றம் ஆகிய 4 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் ஆளுங்கட்சிகளே வென்றிருக்கிறது. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணசாமி முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதியிலுமே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி வெற்றி பெறக்கூடியது ஒரு வழக்கமான விஷயம் தானே அப்படின்னு பார்க்கப்படலாம். ஆனால் இந்த முறை ஒரு கடுமையான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. திமுக ஒரு சரியான சவாலை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. திமுகவுடைய பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தோளில் இந்த பிரச்சாரத்தை தாங்கி கடுமையான சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அவருடைய ஒரு கடிதம் மற்றும் அவருடைய கட்சியுடைய அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடு ஒரு மிகப்பெரிய அளவில் களப்பணியில் அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதை காட்டியது. முழுமையாக ஒரு ஆளுங்கட்சி 4 தொகுதியிலுமே ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? நிறைய பணபலம் பற்றிய புகார்கள் இருந்தது. திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இன்று சொல்லும்போது பணபலம், ஆள்பலம், அதிகார பலம் எல்லாமே பயன்பட்டது, அதனால தான் வெற்றி சாத்தியமாது, இருந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் பணி தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார். இது இப்படி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி வழக்கமாக நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த புகார்கள்லாம் புறந்தள்ளக்கூடியதா? இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறதா? இதில் சர்ப்ரைஸான விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியெல்லாம் களம் கண்டாலும் கூட மக்கள் நல கூட்டணி களம் காணவில்லை. இந்த களம் கண்டாலும் அவர்கள் பெற்ற வாக்கள் மிக வியப்பை ஏற்படுத்தின. எதனால இது ஒரு இருதுருவ அரசியல் நோக்கி தான் தமிழக அரசு செல்கிறது? 2016 தேர்தலில் அதிமுகவும் திமுக கூட்டணி மட்டுமே இருந்த நிலைமையை பார்த்தோம். அதே மாதிரி விஷயங்கள் தான் தொடர்கிறது. அல்லது இடைத்தேர்தல் மட்டுமே தக்காளி மாறக்கூடிய விஷயங்கள் அடுத்த தேர்தல் நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார். இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த போய் நம்முடைய முதல் கட்டமாக இணையக்கூடியவர், நமக்காக இந்த கருத்து கணிப்புகளை நடத்திய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் கருத்து நடத்திய கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்தை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நம்ம இதை மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நிகழ்த்தி நம்ம அந்த மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறத பிரதிபலிச்சிருந்தோம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சரியா இருந்திருக்கா அப்படிங்கிறத முதல் கட்டமாக நம்ம பார்த்தலாம். நாம மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சொன்னது என்ன, இன்றைய தேர்தல் முடிவுகள் அந்த பிறகு நடந்தது என்ன என்பதை முதலில் பார்க்கலாம். இப்போது திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு வெற்றி பெறப் போவது யார் என்ற நமது கேள்விக்கு 54% மக்கள் அதிமுக என பதிலளித்திருந்தனர். தற்போது தேர்தல் முடிவுகளின்படி அதிமுக 55.7% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. தஞ்சாவூர் தொகுதியில் உங்கள் ஓட்டு யாருக்கு என்ற நமது கேள்விக்கு 51% மக்கள் அதிமுக என பதிலளித்திருந்தனர். தேர்தல் முடிவுகளில் அதிமுக இந்த தொகுதியில் 54.6% வாக்குகளை பெற்றுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமது கருத்து கணிப்பில் 52% பேர் தெரிவித்திருந்தனர். அதேபோல இந்த தொகுதியில் அதிமுக 53.5% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை மிக துல்லியமாக தந்தி டிவியின் கருத்து கணிப்பு உண்மையாகியுள்ளது. இந்த தொகுதியில் தாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கே வாக்களிக்கப் போவதாக 68% மக்கள் நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். அதிமுகவுக்கு வாக்களிப்பதாக 29% பேரும், பிற கட்சிகளுக்கு வாக்களிப்பதாக 2% பேரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். தற்போது வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளின்படி நெல்லித்தோப்பு தொகுதியில் 69.6% வாக்குகளை காங்கிரஸ் பெற்றுள்ளது. அதிமுகவுக்கு 28% மக்கள் வாக்களித்துள்ளனர். இதர கட்சிகள் மிகச் சரியாக 2% வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொன்னது, இப்போ தேர்தல் முடிவுகள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நான் திரு அருண் கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஒரு இடைத்தேர்தல்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக வளமையில் இருக்கக்கூடிய விஷயம். இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கும், அது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது வரலாறு. அப்படி யார் ஜெயிப்பாங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா ஆகி போன விஷயத்தில் அதில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அந்த கருத்து கணிப்பை நாங்கள் சொன்னதான் சரியாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது சரியான விஷயமா? இதில் எந்த வகையில் மற்ற கருத்து கணிப்புகளுக்கும் இந்த கருத்து கணிப்பு வித்தியாசம் அடையுது? இந்த 4 தொகுதியில் கிட்டத்தட்ட நிச்சயிக்கப்பட்ட வெற்றியில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள், இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுது? ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2014 நம்ம நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த டைமில் இருந்தே நம்ம தேர்தலுக்கு மட்டும் நம்ம கருத்து கணிப்புகள் பண்ணல, பல சோஷியல் இஷ்யூஸ்க்கும் பண்ணிட்டு வரோம். அப்படி பண்ணிட்டு வரும்போது இந்த தேர்தலுக்கு ஏன் பண்ணணுங்கிற கேள்வி முதல்ல வந்தது. ஏன் பண்ணினோம் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செஞ்சுது. மற்ற இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தல் வித்தியாசப்பட்டு தான் இருந்தது. அடுத்த பதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாத காலத்துக்குள்ள என்ன மாறி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு வரலாற்று வெற்றி பெற்று 2016 மேக்கும் அப்போ பார்த்தோம்னா
என்ன அப்படின்னா ஒரு எப்போவுமே ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட் வந்து வெளில போகிற ஒரு ட்ரெடிஷன் இங்கே இருக்கும்போது அதே கவர்மெண்ட் இப்போ கண்டினியூ ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடுவில் மாறி இருக்கு. காவேரி பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு, முதல்வருடைய உடல்நிலை, இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இதோடைய தாக்கங்கள் வாக்காளர்கள் மத்தியில் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் 2 தொகுதிகளில் தேர்தல் வந்து பொது தேர்தல் தான் நடக்குது, அது இடைத்தேர்தலாகவே இருந்தால் கூட ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து வாக்காளர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிற ஒரு புரிதல், நம்மளுடைய புரிதலுக்காக தான் நம்ம இந்த கருத்து கணிப்பை எடுத்தோம். அது எடுத்ததுன்னு நம்மளுக்கு இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட மட்டும்தான், அதாவது 2014 தொடங்கி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்களை சந்தித்து அவர்களுடைய ஒரு டேட்டா பேங்க் நம்ம கிட்ட இருக்கு. இதோடைய ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதின்னு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாம்பரம்னு ஒரு தொகுதியை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் வாக்காளர்கள் எப்படி யோசிச்சாங்க, 2016 எப்படி யோசிச்சாங்க, இந்த மாதிரி கிராஸ் அனாலிசிஸ் நம்மளால பண்ண முடியும். இது ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு டேட்டா கொடுக்கறதுக்கான ஒரு எஃபர்ட் மட்டும் இல்லை, தமிழக வாக்காளர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. இந்த ரிசல்ட் வந்து எப்படி ரிப்ளிகேட் பண்ண நினைக்கிறீங்க? இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள், நம்ம கருத்துக்கணி முடிவுகள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம பொருத்தமாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு கிரிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3% டிஃபரன்ஸ் ஆகலையா? இது மாதிரி இது வந்து 3% ரொம்ப கம்மின்னு பார்க்கறதா இல்லை நெருங்கி வந்திருக்கோம் சொல்லி சொல்றதா? அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 தொகுதியில தான் தேர்தல் நடக்குது. இந்த 4 தொகுதிகளில் இந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நம்ம சொல்றோம். அந்தந்த கட்சி தான் இப்போ ஜெயிச்சிருக்கு. நம்ம அதோட நிக்கல. என்ன ஓட் ஷேர் பர்சன்டேஜ் வரும், அதாவது வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்ல, 2வது இடத்துக்கு வருவர், 3வது இடத்துக்கு வருவர், என்ன ஓட் ஷேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம நுணுக்கத்துக்கு போறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு பதில். இந்த இடைத்தேர்தலுக்கு நம்ம ஏன் கவனம் செலுத்தி இதில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த போன்ற தேர்தல்களில் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண முடியும், புது விஷயங்களுக்கு முயற்சி செய்ய முடியும். ஸோ ஒரு பெரிய பொது தேர்தல் வரும்போது பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ நம்ம டேட்டா துல்லியமாக இருக்கணும். ஏன்னா நம்ம 2 தேர்தலில் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது பொறுப்பு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த தேர்தலில் வரும்போது நம்ம வந்து முன்பு ஒரு குழுவாக பிரிஞ்சு சென்று பல இடங்களில் பதில் சேகரிப்போம். அப்புறம் என்ன பண்ணோம், 2 குழுக்களாக நம்ம பிரிகிறோம். இப்போ வந்து ஒரு 4 குழுக்களாக பிரிந்து டேட்டாவை மட்டும் எடுக்கிறோம். 4 டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு டேட்டாவே வருது. அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம ஒரு 40,000 பேரை இன்டர்வியூ பண்ணுறோம் டோட்டலாக ஒரு பொது தேர்தலுக்குன்னா, ஒரு 32,000 பேரோட டேட்டாவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 8,000 பேரோட டேட்டாவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு பஃபர். ஸோ இது போன்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் இந்த தேர்தலோட கருத்து கணிப்பு நம்மளுக்கு முக்கியத்துவம் பெறுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தஞ்சாவூர் தவிர பாக்கி 3 தொகுதிகள்லையுமே நம்ம வந்து 1 to 1.6% தான் நம்ம வந்து அந்த மார்ஜின்லேருந்து மூவ் ஆகிறோம். தந்தி டிவி கணிச்சதும் நடந்தது வித்தியாசம் வந்து 2 விழுக்காடு கூட கிடையாது. 2 விழுக்காடு கீழே தான். இது நம்மளோட 2016 தேர்தலுக்கு நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்தோம், +or-2%. ஸோ இப்போ பார்த்தாலும் அந்த +or-2% ரேஞ்சில் தான் நம்மளோட எல்லா ரிசல்ட்டுமே வந்திருக்கு. தஞ்சாவூரில் 3% கேப்பில் வருது. அங்கே தான் நம்ம 1% நம்ம சொன்னதை விட அதிக வாக்குகள் அதிமுக பெறுறாங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்மளுக்கு என்ன புரிதல் கொடுக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்த டேட்டாலேருந்து நம்ம 1% தள்ளி போயிருக்கோம்னா, நம்ம அதோட ப்ரெசிஷனுக்கு நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணி வர இருக்கக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய பாக்கி எந்த சர்வேக்கும் நம்ம அது கவனம் செலுத்துவோம். ஓகே, தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளும் தேர்தல் முடிவுகளும் நம்ம கையில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அது வந்து எவ்வளவு தூரம் தந்தி டிவியோடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து நிஜத்தோடு ஒத்து போயிருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நம்ம வச்சோம், பொதுமக்கள் பார்வையில். ஸோ இது வந்து மாற்றி அருணோ தந்தி தொலைக்காட்சியை பரஸ்பரம் பாராட்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை, மக்கள் முன்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிறத வைக்கக்கூடிய விஷயம். மக்கள் யார் பக்கம் என்ற கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அறிக்கை மூலமாக, மக்கள் என் பக்கம் என்பது மீண்டும் நிரூபணமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். 4 தொகுதி தேர்தல் வென்றது ஆளுங்கட்சியா அல்லது ஆணையமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் இந்த போய் நம்முடைய இணைகிறார்கள் அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறார். அதே போல திரு TKS இளங்கோவன் அவர்கள் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமாகவுடைய மூத்த துணைத் தலைவர் திரு ஞானேசன் அவர்கள் நம்முடைய இணைகிறார்கள். உங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு TKS இளங்கோவன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த 4 தொகுதி தேர்தலில் 3 தொகுதி பற்றி மட்டுமே கூறப்படக்கூடிய உங்களுடைய பொருளாளரும் தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சி பணபலம், அதிகார பலம், தேர்தல் ஆணையத்துடைய துணை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வெற்றி பெற்றிருக்கு, இதில் எதுவும் வியப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொதுவான விமர்சனமா, எல்லா எதிர்க்கட்சிகளுமே வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு சொல்லக்கூடிய விமர்சனமாக தானே பார்க்க முடியும்? திரு இளங்கோவன், இடையிலே நாங்கள் தேர்தல் நடைபெற்ற காலத்திலே கொடுத்த புகார்கள், குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியிலே தேர்தல் அதிகாரியையே மாற்ற வேண்டும் என்று புகார் கொடுத்தோம். சில இடங்களிலே பணம், அதிமுகவினர் பணம் கொடுத்தது பிடிபட்டு இருக்கிறது. பல புகார்களை தொடர்ந்து அவ்வப்போது கொடுத்து வந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக
இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதன் அடிப்படையிலே தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதுல புது விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம வந்து தஞ்சாவூர்லயும் சரி அரவக்குறிச்சிலையும் சரி 2 கட்சிகள் மீதுமே குற்றம் சாட்டப்பட்டது. தலா ஒரு கட்சி மேல ஒரு தொகுதியில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு முன்னாடி நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தபோது இடைத்தேர்தல் நடத்தின காலத்துல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை அதிமுக சொன்னது. சோ இது ஒரு எதிர்க்கட்சி நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துட்ட பிறகு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஓகே ஆளுங்கட்சி பணபலம், ஆள்பலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம் இதுதான வழக்கமானது. இல்லை 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 நீங்கள் பணபலம் என்று சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் என்ன விளக்கம் தருவது என்பது வேறு. ஆனால் நேரடியாக ஒரு தேர்தல் அதிகாரியே ஒரு சார்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார், காவல்துறையினரே பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இப்பொழுதுதான் நடைபெறுகிறது. திமுக ஆட்சி காலத்திலே அது போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை. அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் காவல்துறை வாகனங்களிலே பணம் எடுத்து செல்லப்பட்டு யார் தடுக்க வேண்டுமோ அவர்கள் மூலமாகவே பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்பொழுதுதான் வருகிறது. இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் வந்ததில்லை. இந்த தேர்தலில் வந்து மைக்ரோ அப்சர்வர்கள், நுண் பார்வையாளர்கள் சொன்னாங்க, வெளிமாநில அதிகாரிகள் இருந்தாங்க, முழுக்க சிசிடிவி கேமரா மூலமாக பதிவு பண்ணப்பட்டது, விடிய சோதனைகள் நடத்தப்பட்டன, கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இத்தனையுமே தேர்தல் ஆணையத்துடைய விஜிலன்ஸ், தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை காட்டல. இதையெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையமே ஒத்துழைத்து பணம் கொடுத்துட்டு குற்றம் சாட்டுறீங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்ததாக சொல்லவில்லை, தமிழக அரசின் காவல்துறை சொன்னார். தேர்தல் ஆணையம் பல இடங்களிலே பல பேரை பிடித்திருக்கிறார்கள், ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை, பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகள் மீது திமுக சார்பில் குற்றம் சுமத்தி கடிதங்கள் எழுதப்படும் போது அந்த கடிதங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. திரு ஞானவேசன் அதிகாரிகள் குறிப்பாக திரு ஞானவேசன் நான் கேட்க விரும்புகிற விஷயம், உங்களுடைய கட்சி தேர்தலை புறக்கணித்தது. உங்களுடைய கட்சியுடைய தலைவர் சொன்னாங்க, நாங்க வந்து இந்த இடைத்தேர்தல் முறையாக நடக்காது அப்படிங்கிற சந்தேகத்தில் நாங்க புறக்கணிச்சோம் சொல்லி சொன்னாங்க. காலையில் செய்தியாளர்லாம் சந்திச்சாங்க. பட் உங்களை போன்ற கட்சிகள் பாமகவோ, தேமுதிகவோ, தமாகவோ, மற்ற கட்சிகள்லாம் வந்து புறக்கணித்தது மற்றும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கடுமையாக இழந்தது அப்புறம் பேசுவோம். முன்னாடி பார்க்கக்கூடியது இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குன்னு நல்ல மார்ஜினில், எதுவுமே 1000 ஓட்டு 500 ஓட்டில் இல்லை, நல்ல சால்டான மார்ஜினில் வெற்றி பெறும்போது மக்கள் இந்த கட்சிகளுக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சால்டான விஷயமா பார்க்காம இதுல முறைகேடுனால தான் அதற்கு முடிவுக்கு வர முடியுமா? இல்லை, முதல்ல வந்து 2 விஷயங்களை நான் முதல்ல உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சர்வே கருத்து கணிப்பை பொறுத்த மட்டில் இந்தியாவில் வந்து அது அதிகமாக முன்னேறவில்லை. ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி வருவார் என்று சொன்னார், ஆனால் முலாயம் சிங் யாதவுடைய அகிலேஷ் யாதவ் வந்தார். பஞ்சாபிலே காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று சொன்னார்கள், ஆனால் பதாலுடைய அகாலிதளம் ஜெயித்தது என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தந்தி டிவி எடுத்த அந்த கருத்து கணிப்பு என்பது கிட்டத்தட்ட அல்லது முழுமையாக ஒத்து போயிருக்கிறது என்பதற்காக உங்களுக்கும் அந்த கருத்து கணிப்பு எடுத்த அந்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உரித்தாக. 2வது, இந்த வெற்றி பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதே பேட்டியில் சொன்னேன், அது அநேகமாக உங்கள் ஊடகமாக தான் இருக்கும், தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதை எல்லா அரசியல் கட்சிகளும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களாலே இந்த தேர்தலை, இவ்வளோ பெரிய தேர்தலை நடத்துகிறார்கள் இந்தியா முழுவதுக்கும். ஆனால் அதையும் மீறி சில முறைகேடுகள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் உள்ளூருடைய அதிகாரிகளை வைத்துத்தான் டெல்லியிலிருந்து வருகிற, யூபியிலிருந்து வருகிற அந்த தேர்தல் பார்வையாளர்கள் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும், 22, 23 இடைத்தேர்தல்கள் 67க்கு பிறகு நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் 2 இடைத்தேர்தலில் தான் அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 2 இயக்கங்களுமே சரிபாதியாக அவர்கள் இடைத்தேர்தலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது. ஆகவே ஆளுங்கட்சியாக திமுக இருந்த போதும் வெற்றி பெற்றது, ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது வெற்றி பெறுகிறது என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழ்நிலை. அதைத்தான் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடாததற்கு காரணமாகவும் சொன்னோம். இதில் பிரயோஜனம் இல்லை, தேர்தலை போட்டியிட்டு எந்த பயனும் இருக்க போவதில்லை என்று சொல்லிதான் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜெயிக்குது அப்படிங்கிற கருத்தை பார்க்கும்போது இது வந்து அவர்கள் முறைகேடு செய்து ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல போறீங்களா, இல்ல மக்கள் அவர்களுக்கான ஆதரவை 2016 மேல வழங்கின ஆதரவை 6 மாதம் பிறகும் அப்படியே நீட்டித்துறாலும் பார்ப்பீங்களான்னு கேட்கிறேன். இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருப்பதை பார்க்கிற போது அது வந்து மக்களுடைய என்ன பிரதிபலித்தை தான் இந்த தேர்தல் வெற்றி காட்டுகிறது என்பதுதான்
என்னுடைய கருத்து. காரணம், எல்லாத்தையும் மக்களையும் வாக்காளர்களையும் கொச்சைப்படுத்துவது என்பது தனிப்பட்ட முறையில் நான் விரும்புவதில்லை. ஆகவே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு வித்தியாசம் 42,000 வித்தியாசம் வந்திருக்கிறது. தஞ்சாவூரிலே ஏறத்தாழ 4% தான் ஒரு 2 பேருக்கும் வித்தியாசம் என்று தந்தை டிவி கருத்து கணிப்பு சொன்னது. ஆனால் கிட்டத்தட்ட 26,000 வாக்குகளில் அந்த அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே எங்கே திமுக 8-9 தடவை ஜெயித்ததோ அந்த இடத்தில் அதிமுக ஜெயித்திருக்கிறது என்கிற போது மாறுதல் நடந்திருக்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து. வாக்குகளா பார்க்கும்போது 27,000, ஆனா நம்ம சொன்னது பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 1% தான் கூட இருக்கு. நம்ம சொன்ன பெர்சன்டேஜுக்கும் வந்திருக்க பெர்சன்டேஜுக்கும் அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1% தான் கூட வந்திருக்கு. வாக்குல பார்த்தா 27,000 மாற்று கருத்துல. அப்படியானால் தமிழகத்துல 20 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேறு கட்சிகள் வர முடியாதாங்கிற கேள்வி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். திரு நாஞ்சில் சம்பத் நான் கேட்க விரும்புற விஷயம், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஆளுங்கட்சின்னு அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, இதெல்லாம் வழக்கமா நடக்கூடியது அப்படின்ட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, திரு டி கே செல்வன் சொன்னாங்க, இவங்க வந்து அதிகார பலத்தை பணபலத்தை எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் சொல்றாரு அத்தனை அமைச்சர்களும் வந்து 4 தொகுதிக்கும் வந்து பிரித்து முற்றுகையிட்டு அங்க வந்து முழுமையாக அங்க பண விநியோகம் நடந்துச்சுங்கிறத எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்றாரு. சோ பணபலத்தால் தான் கிடைத்த வெற்றி, அதிகார பலத்தால் தான் கிடைத்த வெற்றிங்கிற திரு ஸ்டாலினோட குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? அட்லாண்டிக் பெரும்பிழை, இந்த குற்றச்சாட்டில் பொருள் இல்லை. ஏன்னா எங்களை விட இந்த இடைத்தேர்தல் களத்தில் அவர்கள் தான் தீவிரமாக இருந்தார்கள். ஆழ்பலத்தில், அடியாள் பலத்தில், பாசறை அமைத்ததில், பணியாற்றியதில், பிரச்சார களத்தில் எங்களை விட அவர்கள் வேகமாகவும் தீவிரமாகவும் இருந்தார்கள். இதை மீறியெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. எப்பொழுதும் அவர்கள் விழித்துக்கொண்டே தான் இருந்தார்கள். 4 தொகுதிக்கு நானும் பிரச்சாரத்துக்கு போனேன். 4 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு பிரச்சாரம் பண்ணாங்க. 4 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடக்க போகிறது, எங்களுக்கு வாக்களியுங்கள்னு சொன்னாங்க. ஸ்டாலின் ஒரு பட்டத்து இளவரசரை போல பவனி வந்தார். எங்களுக்கு அப்படி எந்த பிரச்சார வாய்ப்பும் கிடையாது. முதலமைச்சர் வரல. நாங்கள் அம்மா செய்திருக்கின்ற சாதனையை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்டோம். ஆனால் காலம் காலமாக திமுகவினுடைய அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டை என்று நம்பப்படுகிற தஞ்சாவூர்லேயே அவங்க கரை சேர முடியல. அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டையா? ஆமா, அப்படின்னு அவங்க சொல்லி மகிழ்ந்த அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதில் கூட அவங்க கரை சேர முடியல. 21,000 வாக்கு வித்தியாசத்தில் பொது தேர்தலில் ஸ்ரீனிவேல் ஜெயிச்ச இடம் திருப்பரங்குன்றம். அதில் ஒன்றும் எங்களுக்கு அவநம்பிக்கை இல்லை. அது காலம் காலமாக அதிமுகவுக்கு கை கொடுக்கிற தொகுதி தான். அரவக்குறிச்சியில் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அப்படி இப்படின்னு செந்தில் பாலாஜியை பற்றி திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் கரூர் தொகுதியில் எம்எல்ஏ இருந்தார், அமைச்சராக இருந்தார். அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே காவிரி கூட்டு குடிநீர் திட்டமெல்லாம் தந்த ஒரு செயல் துடிப்புள்ள இளைஞர். அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன மக்கள் போட்டிருக்காங்க. அதாவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்கிற ஒரு வரலாற்றை அம்மா எழுதியதற்கு பிறகு மக்கள் இன்றைக்கு இந்த வெற்றியை எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. 4 தொகுதியில, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 தொகுதியில வெற்றிக்கான காரணம் பணம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் புரிஞ்சுக்கலாம். ஆனா பண விநியோகமே நடக்கலன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏத்துக்கிடுங்கன்னா தேர்தல் கமிஷன் என்ன செய்துச்சு? தேர்தல் கமிஷன் 13 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணிச்சு. பறிமுதல் பண்ணியாச்சுல்ல, அப்ப எப்படி கொடுக்கிறது? வாக்காளர்கள் வந்து அங்கங்க நமக்கு வந்து அவ்வளவு மெயில் வந்துட்டு இருக்கு, நிறைய இடங்கள்ல பல புகார்கள் வந்துருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துட்டு இருக்கு. கொடுக்க முடியாதுங்க. அதிமுக மீதும் திமுக மீதும் அங்க அவ்வளவு கொடுத்தாங்க, அங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க, இங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, மாறி மாறி புகார்கள் 2 கட்சி மீதும் பரஸ்பரம். நாங்க ஒன்றும் புகார் சொல்லலையே. நாங்க புகார், நீங்க புகார் சொல்ல, நீங்க புகார் சொல்ல போறீங்க. புகார் வந்து அதிகமா உங்க மேலே அவங்க மேலே 2 பேரும் மாறி மாறி வருதுன்னு கேக்குறேன். அதாவது அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தேர்தல் வெற்றியை பணம் தீர்மானிக்காது, குணம்தான் தீர்மானிக்கும் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டுது. நான் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்க விரும்புகிற விஷயம், பணம் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா நம்ம வந்து இப்படிதான் ஆளுங்கட்சி நிச்சயமா வியக்கிற ஒண்ணும் இல்லை. ஆனா பணம் வந்து 2 கட்சிகள் மேலேயுமே இந்த பிரதான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அது இப்ப இந்த தேர்தல் 4 தொகுதி தேர்தல் மட்டும் இல்ல, 2016 மே பொது தேர்தலையும் கூட சொல்லப்பட்டது. ஆனா அதை தாண்டி வாக்களிக்கும் போது பணம் யார் அதிகமா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு கருத்து மக்கள்கிட்ட இருக்குதா? இல்லாட்டி வந்து யார் எவ்வளவு கொடுத்தாலும், ஒருத்தர் கூட கொடுத்தாரு குறை கொடுத்தாருங்கிறதுல அவங்க ஏற்கனவே யாருக்கு முடிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. சோ இந்த பணம் இவங்க இவ்வளவு இவங்களுங்கிற பணம் விநியோகம் இல்லாமலே இருந்தாலும் கூட இந்த ரிசல்ட் தான் வந்திருக்குமா?
எந்த கட்சி பணம் கொடுத்தாங்க கொடுக்கலன்னு நம்ம கிட்ட ப்ரூஃப் கிடையாது. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 பிரதான கட்சிகள் மீது குற்றச்சாட்டு இல்லாம எல்லா கட்சிகள் மீதுமே அந்த குற்றச்சாட்டு இருக்கதான் செஞ்சது. இன்னொன்னு இதுல ஒரு எலக்டோரல் ப்ராசஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பணமோ பொருளோ ஏதோ ஒன்று வாங்கினாலுமே கூட அவர்கள் கடைசியில வாக்களிக்க போவது யாருக்கு அப்படின்னா அவர்கள் எண்ணக்கூடிய அந்த கட்சிக்கு தான். அவங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்களோ. இன்னொரு விஷயம் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இஷ்யூ பேஸ் இல்ல லோக்கலைஸ்ட் இஷ்யூ பேஸ்ட். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு வாக்காளர் திமுக வாக்களின்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதிமுக தான் காசு கொடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு நான் புகாரா சொல்ல, அவர் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பணம் கொடுத்ததுங்கிறனால பி கட்சிக்கு வாக்களிப்பாரா, இல்லாட்டி பணம் நம்ம ஏற்கனவே தீர்மானிச்சது ஏ கட்சி தாங்க இருக்கா வாக்களிப்பாரா? நீங்க சொன்ன மாதிரி ABCD 4 கட்சிகளுமே பணம் கொடுத்தாலும் அவர் பி கட்சிக்கு தான் வாக்களிக்க போறேன்னு திடமா இருந்தாருன்னா பி கட்சிக்கு தான் வாக்களிப்பார். அந்த கட்சி பணம் கொடுக்காம மற்ற கட்சி பணம் கொடுத்திருந்தா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நிறைய போட்டு ஹைப்போதெட்டிக்கலா பேசலாம். ஆனா ஒரு லாஜிக்கலா இன்னைக்கு ஃபீல்டில் இருக்க ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ABCDன்னு இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஓப்பனா இருக்கும்போது எல்லாரும் அந்த வாக்காளரை சமமா நடத்தும் போது அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த பக்கம் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ, அவங்களுக்கு எந்த பக்கம் வாக்களித்து பழக்கம் இருக்கோ, எந்த கட்சி மீது ஒரு இஷ்யூ பேஸ்ட் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு தான் அவங்க தொடர்ந்து வாக்களிச்சு. பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ அந்த கட்சி தான் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான செய்தி. பணத்தை நிறைய செலவழிக்க வேண்டாம்னு கட்சிகளுக்கு நம்ம வேண்டுகோளா வைக்க முடியும். திரு TK சிலங்கோவன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினரை கேட்க விரும்புகிறேன். இந்த 4 தொகுதி தேர்தலில் திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் குறிப்பிட்டது போல கடுமையாக ரொம்ப விஜிலண்டாக வந்து வைப்ரண்டாக வெளியில் பார்க்கும்போது திமுக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் திரு தயாநிதி மாறனோ திருமதி அழகிரியோ மன்னிக்கணும் திருமதி கனிமொழியோ இவங்கெல்லாம் இல்லாமல் முழுக்க ஒரு திமுக தலைவரும் கூட உடல் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லாமல் முழுக்க இந்த பிரச்சாரத்தை தன்னுடைய தோல்லையே தாங்கி கொண்டு போனார். இப்போ மற்ற தலைவர்களையும் அரவணைச்சு கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கறதா, இல்லாட்டி முழுக்க இவருடைய உழைப்பு கிடைச்ச பலன்னு பார்க்கறதா? இது தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை வெளியே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இயலாத நிலை இருந்தது. மற்றவர்கள் பல தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரம் செய்தார்கள். 1-2 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள், பிரச்சாரத்துக்கு சென்றார்கள். முன்னணியினர் பலரும் களத்திலே இருந்தார்கள். எனவே அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. 2014 பிறகு நம்ம பார்க்கிறோம். 2014 பொது தேர்தலுக்கு பிறகு 14 சரி 16 சரி இப்ப இருக்கக்கூடிய 4 பொது தேர்தலும் சரி திரு ஸ்டாலினுடைய வீச்சு உழைப்பு வந்து கடினமா இருந்தது, ரொம்ப கடுமையாக இருந்தது, சாதாரணமா சொல்றது இல்ல. பட் அந்த இடத்துல அவருடைய பிரச்சாரம் பலமாக இருந்தாலும் அவங்களுடைய வியூகம் அந்த அளவுக்கு இல்ல, ஒரு எக்ஸ்பர்ட்ஸை உள்ள கொண்டு வரல, இல்ல மூத்த தலைவர்களை கலந்தாலோசிக்கல அப்படின்னு பார்க்கறதா? இல்லை, மூத்த தலைவர்களை கலந்து ஆலோசித்து தான் எல்லாமே நடந்தது. மூத்த தலைவர்கள் 2 தலைவர்கள் பெருந்தலைவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள், அவர்களுடைய உடல் நலம் கருதி இது தீவிரமாக இந்த இடைத்தேர்தலிலே ஈடுபடவில்லை என்பதை தாண்டி பொது தேர்தலிலே அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் பொது தேர்தலிலே பல தொகுதிக்கு வாகனத்திலே காரிலே வேனிலேயே சென்று பிரச்சாரம் செய்தார். மதுரைக்கு சென்றார், பல பகுதிகளுக்கு சென்றார், சென்னையிலே பல தொகுதிகளிலே பிரச்சாரம் செய்தார். பேராசிரியர் அவர்களும் செய்தார்கள். இந்த தேர்தலிலே இடைத்தேர்தல் என்ற காரணத்தினாலே அவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லையே தவிர அது ஒரு குறைபாடாக நாங்கள் கருதவில்லை. எங்களுடைய எண்ணமெல்லாம் 2016 பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது தஞ்சாவூரை சுற்றி உள்ள தொகுதிகளிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே பொதுவாக அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மற்ற அண்டை ஒட்டிய தொகுதிகளிலே தெரியும் பொழுது இந்த வேறுபாடு என்பது என்ன காரணம் என்பது நாங்களே ஆராய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது, வியப்பளிக்கிறது. இதில் ஆளுங்கட்சியின் விளையாட்டு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் நம்ம ஜெயிச்சா கோட்டை, மற்றவங்க ஜெயிச்சா அவங்களுடைய ஆளுங்கட்சியோட விளையாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? நீங்க சொன்ன கேள்வி தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கோட்டைன்னு சொல்லல, நான் அதை தான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துக்கு நான் அதை சொல்லலை, தஞ்சாவூருக்கு தான் அதை சொல்றேன். அவங்க சொன்னது போல பாராளுமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தலையும் மட்டும் கூட போய் பார்க்கும்போது இந்த தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள், நீங்க ஏற்கனவே நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொன்ன மாதிரி இந்த ஒரத்தநாடா இருக்கட்டும், திருவெரும்பூர் ஆகட்டும், திருவாரூர் ஆகட்டும், சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே திமுக தான் இப்பயும் வென்றிருக்கு, இதற்கு முன்னாடி வென்றிருக்கு. இப்ப இவங்க திமுக மலை போல் நம்பிட்டு தொகுதி வந்து தஞ்சாவூர் அவங்களுடைய கோட்டை சொல்லிட்டு இருந்த விஷயம். ஆனா அந்த டிஃபரன்ஸ் வந்து உள்ளதிலேயே அதிகமா வந்து தஞ்சாவூர்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 43,000
இல்ல கிட்டத்தட்ட 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த சால்டான ஒரு வெற்றிங்கிறது ஆளுங்கட்சி இருக்கட்டும், அவங்கள நம்ம தேவையில்லாம பயிற்சிக்க வேண்டிய ஆளுங்கட்சி ஜெயிச்சா நம்ம தொகுதிக்கு நாலு நல்லது கிடைக்குங்கிற மக்களுடைய எண்ண ஓட்டமா, இல்ல அவங்களுடைய களப்பணி அந்த அளவுக்கு தீவிரமா இருந்ததா, எங்க என்ன சேஞ்ச் அங்க நடந்துச்சு? தஞ்சாவூர் ரிசல்ட்டை தான் வந்து ஆக்சுவல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொகுதி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அது ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. எம்எல்ஏ இறந்து போறார், அதனால தேர்தல் வருது. 43,000 வாக்குல அவங்க ஜெயிக்கிறாங்க. அங்க ஏடிஎம்கே ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அரவக்குறிச்சியில நம்மளே கூட நம்ம சர்வேல ஒரு கேள்வி கேட்டோம், இது கட்சிகளை தாண்டி அந்த 2 வேட்பாளர்கள் பத்தின ஒரு தேர்தல் ஆயிடுச்சா அப்படின்னு. ஸோ அங்கேயும் போட்டி கடுமையா இருக்கும், அதிமுகக்கு எட்ஜ் இருக்கும். ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சது. தஞ்சாவூர் அப்படின்னு எடுக்கும்போது இன்னும் கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பிரச்சனை இந்த 6 மாசத்துல கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிந்தது. அது போன்ற பல விஷயங்கள் இருக்கும்போது தஞ்சை நகரத்துக்கு உட்பட்ட பல பிரச்சனைகளும் பெருசா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மீது சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது மல்டிபிள் லெவல்ஸ்ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது அது ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜா போகுமா, டிஸ்அட்வான்டேஜா போகுமா? ஒருவேளை இந்த முறை இங்க திமுக ஜெயிச்சு ஆளும் கட்சி தான் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிக்குங்கிற ஒரு இதை பிரேக் பண்ணுவாங்களாங்கிற பல கேள்விகள் இருந்தது. அது நம்ம சர்வேல நம்மளுக்கு வந்தது என்னன்னா, 52% கிட்டத்தட்ட வந்து ஏடிஎம்கே தான் வாக்களிக்க போறாங்க மக்கள். அது ஆளும் கட்சிக்கான சாதகமான வாக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அவங்க டிஎம்கே அவங்க சொன்ன மாதிரியே கூட பார்த்தீங்கன்னா, திருவையார் தொகுதி, ஒரத்தநாடு தொகுதியில ஒரு ஏடிஎம்கே ஸ்டால்வாட்டே தோத்து போறாரு. சாதாரண கட்சி தொண்டர் தோத்து போல, ஒரு முக்கியமான அமைச்சர் தோத்து போறாரு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது தஞ்சாவூர் வெற்றி தான் வந்து அதிமுகவுக்கு முக்கியமான வெற்றியா நம்ம இந்த இடைத்தேர்தலில் பார்க்கணும். அவங்க எந்த பாக்கெட்ஸ்ல எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க, டிஎம்கேவோட பாக்கெட்ஸ்ல எவ்வளோ இன்ரோட்ஸ் ஆயிருக்கு, இல்லை டிஎம்கே எந்த அளவுக்குல வந்து ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போஸ்ட் அனாலிசிஸ்ல எடுத்துட்டு வந்தா இந்த தொகுதியோட நிலவரம் இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா புரியும். தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா 2011 டிஎம்கே வந்து 68,086 ஓட்டு வாங்குது. 2014 இப்போ வந்து நம்ம 74,487 ஓட்டு வாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டும் கூட தான் செஞ்சிருக்குது இந்த தேர்தலில். பட் இப்போ இதே நம்ம வந்து ஒரு யோசனை பண்ணி, இதே தஞ்சாவூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் 6 மாசம் கழிச்சு இப்போ ஒரு இடைத்தேர்தல் மாதிரி தேர்தல் நடக்காம பொது தேர்தலாக 2016 மேலே நடந்திருந்தா இந்த முடிவுகள் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா? கண்டிப்பா மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதை நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் பேச முடியும். சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்த நிலவரம் அந்த ட்ரெண்ட்ஸை வச்சு பேசணும் அப்படின்னா, அரவக்குறிச்சி அப்பவும் அதிமுக பக்கம் சாய்ந்திருக்கக்கூடிய விக்டரி மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இன்னமும் கூட. தஞ்சாவூர் திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியா ரொம்ப தைரியமா பார்க்கப்பட்ட தொகுதி. ஏன்னா திருவெரும்பூர் தொடங்கி இந்த பக்கம் திருவையாறு, ஒரத்தநாடு நம்ம மென்ஷன் பண்ண இந்த எல்லா பாக்கெட்ஸ்லையுமே டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு இருந்தது. அது இந்த ஊருன்னு மட்டும் நம்ம பார்க்காம தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் அப்படி இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து நிறைய சீட்ஸ் ஜெயிச்சதும் நம்ம தேர்தலில் பார்த்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் இருந்திருந்தா ஒருவேளை ரிசல்ட் மாறி இருக்க வாய்ப்புகள் அதிகம். திரு டி.கே. இளங்கோவன்கிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், நீங்கள் மலை போல நம்பி இருந்த தொகுதி, இப்போ திருப்பரங்குன்றம் ஏற்கனவே சொன்னது போல அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சேர்ந்தார், காலமான நாள் இடைத்தேர்தல் வந்துச்சு. பாண்டிச்சேரியில் நெல்லித்தோப்பில் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்கிறது உங்களுடைய கூட்டணி எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனால் தஞ்சாவூர்லையும் அரவக்குறிச்சிலையும் உங்களுடைய பொருளாளரும் சரி, ஒட்டுமொத்த திமுக மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டது. ஆனால் தஞ்சாவூர் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தில் வெற்றியை கொடுக்குது அதிமுகவுக்கு, அரவக்குறிச்சிலையும் கூட அவருடைய வெற்றி உத்தரவாதமாகிறது. என்ன பிரச்சனை நீங்கள் உணர்றீங்க? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த தொகுதியில் தான் நாங்கள் வந்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே தான் இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். இந்த தவறுகளை அதிமுகவினர் திட்டமிட்டு அது பெரிய அளவில், இன்னும் கேட்டால் தஞ்சாவூரிலே ஒரு பணம் கொடுத்து கொண்டிருந்த சில அதிமுகவினரை திமுகவினர் பிடித்து கொண்டு போய் காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். கள்ள ஓட்டு போட்டவர்களை தடுத்து வெளியே அனுப்பினார்கள் என்ற செய்திகள் எல்லாம் அதிமுகவினர் வந்து அமைச்சர் பெருமக்களை எல்லாம் ஒதுக்கி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்களும் மாஜி அமைச்சர் பெருமக்களை பூரா ஒதுக்கிருந்தீங்க. திரு கே நேரு தலைமையில முழுமையான அணி வந்து அங்க தஞ்சாவூர்ல பணியாற்றி இருந்தது. எல்லா இடத்துலயும் எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க களத்துல. பணியாற்றுவது தேர்தல் களத்திலே பணியாற்றுவது ஒரு பொறுப்பாளரை போட்டு அவர்களுக்கு வாக்கு கேட்பது என்பதெல்லாம் முறை. ஆனால் அதிகார பலத்தோடு பணியாற்றுவது என்பது வேறு, பணியாற்றுவது என்பது வேறு அல்லவா? அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திரு ஞானதேசியன் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம்.
இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக இவர்கள்லாம், நாம் தமிழர் கட்சி இவர்கள்லாம் போட்டியிட்டு மிகப்பெரிய பின்னடைவை, மிக குறைவான வாக்களை வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இது எதிர்பார்த்தானோ என்னமோ, நீங்கள் மக்கள் நல கூட்டணிலாம் இந்த தேர்தலில் போட்டியிடல. இந்த தேர்தலில் திரும்பவும் இருக்க 2 முறை இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், பணப்புகார்கள், கட்சியை தாண்டி வேட்பாளருக்கு மட்டுமே முக்கியத்துவம், 2016 மேல இருந்த புகார் அதே வேட்பாளர் திரும்ப நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கம்ப்ளைண்ட் கிரீவன்ஸையும் தாண்டி இவர்களே மீண்டும் வந்து அதிமுக அங்க வெற்றி பெற்றிருக்கு. சோ இருதுருவ அரசியலை தாண்டி மாற்று இடம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப வேறு கட்சிகளுக்கு மாற்று இடம் இல்லை நினைக்கிறீங்களா? தெரிஞ்சான விஷயம் இல்லை, அப்படி நான் நினைக்கல. ஏன்னா அரசியல் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. அந்த மாற்றங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அரசியல் மாற்றங்கள் நிகழவே நிகழாது என்று சொன்னால் இவ்வளவு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கி கொண்டு அரசியல் பயணத்தில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாள் என்றாவது விடியும் என்கிற நம்பிக்கையோடு தான் அரசியல் கட்சிகள் பயணிக்கின்றன. அந்த ஒரு நாள் எப்பொழுது வரும் என்கிற ஆர்வத்தை நான் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு நாள் விடியும். அது எந்த இயக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் தமிழ் மாநில காங்கிரஸை மட்டும் நான் சொல்லவில்லை, எந்த இயக்கமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக ஒரு இயக்கம் உருவானால், ஒரு திராவிட இயக்கமும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து வருகிற போது ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றங்கள் வருகிற போது தமிழகத்தில் வேறு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிற நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு இல்ல அந்த நம்பிக்கை பெறக்கூடிய தலைவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்த அளவுக்கு அதோட பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் ஒரே தலைவரா இருக்கிறாங்க. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவரா இருக்கிறாங்க. திமுக பொறுத்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்களை திமுக முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய தலைவர்கள் மாற்று கட்சியில, கட்சியினரை தாண்டிய வெகுமக்களுடைய ஆதரவையும் நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் மாற்று கட்சிகளில் இல்லைன்னு சொல்லி புரிந்து கொள்ளலாமா? ஒரு கரிஷ்மாவோட மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் இல்லை, அப்படியெல்லாம் தவறு. ஏனென்றால் இன்றைக்கு தலைவர் வாசன் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அவரை தேடி மக்கள் வருகிறார்கள், தொண்டர்கள் வருகிறார்கள். ஆகவே அவருக்கும் அந்த ஆக்ரஷன சக்தி இருக்கிறது. ஆகவே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்திலேயே அந்த ஆட்சி மாற்றத்திற்கான முயற்சி கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கி வருகிற போது அந்த இலக்கை தொட்டாமல் போய்விட்டோம். 77ம் சரி, 89ம் சரி, பல நேரங்களிலே சரியான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் தவறான முடிவுகளை காங்கிரஸ் தலைமை எடுத்த காரணத்தினால் தமிழகத்தில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த வாய்ப்புகளை இழந்தது. ஆனால் இன்றைக்கு மாநில கட்சிகள் இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள், மக்கள் நம்பிக்கையை பெறுகிற மாற்றங்கள், அந்த மக்கள் கண்டிப்பாக இந்த மாற்றங்களை அவர்கள் விரும்புவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நண்பர் இளங்கோ அவர்கள் சொன்னார்கள், அந்த கடந்த 2016 பொதுத் தேர்தலில் தஞ்சாவூர் பக்கத்தில் அத்தனையும் திமுக ஜெயித்தது என்று சொல்கிறார்கள். அப்படி அத்தனையும் திமுக ஜெயித்து அதிமுக தோற்றால், அன்றைக்கு அதிமுக பணம் கொடுத்திருந்தால் அவர்கள் ஏன் ஜெயிக்கவில்லை என்கிற காரணம் வரும். ஆகவே பணம் கொடுத்தது என்று இருவரும் கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் அவர்கள் அருண் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதைப் போல யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்கிறார்கள், அவர்கள் வாக்கு போடுகிறார்கள். அதுதான் உண்மை. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கிட்ட கேட்குறோம், அதிமுக செய்தி தொடர்பாளர். இந்த நெல்லித்தோப்பு தொகுதி, நம்ம 3 தொகுதியில இங்கே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அபரிமிதமான வெற்றியை பெற்றது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு மொழி பேசக்கூடிய இல்ல, வேறு நாடு இல்ல, வேறு மாநிலம் கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு 6வது விரல் போல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில அதிமுக கடந்த பொது தேர்தலில் எந்த அளவுக்கு விட்டுறதோ அதே அளவு தான் கிட்டத்தட்ட இருந்திருக்கு. இத்தனைக்கும் என்ஆர் காங்கிரஸோடைய ஆதரவு கிடைச்சிருக்கு, பாஜகவுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. இத்தனைக்கு பிறகு அவர்கள் கடந்த முறை வாங்கின அதே ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அந்த வித்தியாசம் அப்படியே தான் இருந்திருக்கு. அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அந்த பகுதியில் அதிமுகவை ஏற்கலை அப்படின்னு சொல்ல முடியாதா? அதிமுகவை ஏற்கவில்லை என்பதை விட முதலமைச்சரை ஏற்றிருக்கிறார்கள், முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரி இன்னும் தேசிய கட்சிகளினுடைய நிழலில் தான் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நாராயணசாமி நிற்கிறார், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுக்கிறது. ஏற்கனவே அந்த தொகுதியில் பலமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு அவருக்கு கிடைக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார் என்கிற ஒரு பெரிய மாய பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். எங்கள் தரப்பில் அப்படி எதுவும் செய்யலை. என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு தந்தது என்றால் கூட ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தலை. ஏற்கனவே திரு ஓம் சக்தி சேகர் அங்க வெற்றி பெற்று அங்க சட்டமன்ற இருந்திருக்கிறாரு. இந்த முறை என்ஆர் காங்கிரஸோட ஆதரவு கிடைச்சு, பாஜக ஆதரவு கிடைச்சு வெற்றி பெற முடியலையே, அப்படி பார்க்கணும்ல. அதாவது அங்க ஜான் குமார்னு ஒரு ஆள் தான் அந்த விட்டு கொடுத்தாரு.
காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், அவருக்கு வந்து அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருப்பதை நான் அங்கே கவனித்தேன். அவர் வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கள் என்கிற பெயரால் பல அமைப்புகளோடு உலகளாவிய வகையில் தொடர்பு கொண்டு நேரடியாகவே பல பேருக்கு அவர் உதவுகிறார். அது அவர் விலை போனாரா, அவர் விலை கொடுத்து வாங்கினாங்களது வேற. அவருடைய செல்வாக்கை நான் கண்கூடாகவே பார்த்தேன். ஆகவே நெல்லித்தோப்புக்கு போகிற பொழுதே இது நமக்கு கரை சேராதுன்னு நானே முடிவெடுத்தேன். தேர்தல் முடிவும் அப்படி தான் வந்திருக்கு. உங்கள் கருத்து கணிப்பும் அதான் சொல்லுது. இல்லை, இது வந்து அதிமுகவுக்கான பின்னடைவாக பார்க்க முடியாதா? நீங்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் வந்து திமுகவுடைய கோட்டையாக இருந்த இடத்துல அங்கே ஒரு ஓட்டையை போட்டு வந்தோம்னு சொல்லி அவங்க பெருமை பேசுறீங்க. அப்போ அதே மாதிரி காங்கிரஸுடைய கோட்டையாகவோ அல்லது ஜான்குமாரோடைய கோட்டையாக இருக்கக்கூடிய போதில் அதிமுக ஏன் ஓட்டை போடலங்கிற கேள்வி வரும்ல? அண்ணா அதான் சொன்னல, தேசிய கட்சியினுடைய நிழல்ல தான் இன்னும் பாண்டிச்சேரி இருக்கு. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த 3 தொகுதியில திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் போல தஞ்சாவூர்ல அரவக்குறிச்சி நடந்தாலும் கூட 3 தொகுதியிலுமே தன்னுடைய வாக்கை திமுக இழக்கல. அவர்களுக்கு வந்து பொது தேர்தலில் மட்டத்தில் கிடைச்ச வாக்கு அப்படியே சால்டா இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனா 2016 மேல வந்து திருப்பரங்குன்றத்தில் 7461 வாக்கு வாங்குறாங்க. இப்போ மணிக்கணும் 70461 வாக்கு வாங்குறாங்க. இப்போ வந்து 7362 வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்படியே அதே மாதிரி 2011 68,086 வாக்கு வாங்குறாங்க. இப்போ வந்து தஞ்சாவூர்ல 74,000 வாக்கு வாங்குறாங்க. கூட தான் ஒரு 6,000 வாக்கு வாங்குறாங்க. ஸோ அந்த அவங்களுடைய வாக்கு குறையல அல்லது வாக்கு கூடி இருக்கு. அப்ப திமுக தன்னுடைய செல்வாக்க வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் முழுமையா அப்படியே தக்க வச்சிருக்கு. ஒரு இடைத்தேர்தல் போன்ற நிலைமை ஏற்பட்டாலும் கூட அவருடைய வாக்கு குறையலன்னு பார்க்க முடியாதா? இல்லையே, நாங்க ஜெயிச்சதப்போ என்ன கணக்கில் வரும்? மற்ற கட்சிகளுடைய வாக்கு, மற்ற கட்சி தான் வாக்கு வாங்கலையே, அந்த வாக்கு தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்படி பார்க்க முடியாதான்னு கேட்கிறேன். அந்த வாக்கு தான் திமுக தன்னுடைய வாக்கை தக்க வைத்திருக்கிறது. பிற கட்சிகள் வாங்கிய வாக்கை திமுகவுக்கு போயிடுச்சு அந்த வாக்கு. நம்பர் அப்படி சொல்லலையே. ஏன்? நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அரவக்குறிச்சியில் மட்டும் வெறும் 4000 ஓட்டு சரிவை சந்திச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிக்கு இப்பைக்கும். மற்ற இடத்துல 2011 அரவக்குறிச்சி திமுகவுக்கு கையில் இருந்த தொகுதி, அதை நாங்க இப்ப கைப்பற்றி இருக்கோம். அதான் 2011 ஒப்பிடும் போது ஒரு 4000 வாக்கு அங்க சரிவு சந்திச்சிருக்காங்க. ஆனா தஞ்சாவூர்ல அதே வாக்குன்னு சொல்ல போனா 4000 ஓட்டு 6000 ஓட்டுக்கு கூட வாங்கியிருக்காங்க 2011 ஒப்பிடும் போது. திருப்பரங்குன்றத்துல அதே வாக்கு எண்ணிக்கை பெசகாம அப்படியே வாங்கியிருக்காங்க. போட்டி இல்ல, எங்களுக்கு அவங்களுக்கு தானே போட்டி. சரி, ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு எதிர்கட்சி நிக்குது, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. வேற ஒரு போட்டி இருந்தால் அது கூடவோ குறையவோ செய்யும். இப்ப திருமங்கலத்தில் தேர்தல் நடந்த போது அதிமுகவுடைய வாக்கு சரிந்தது, திமுக வாக்கு பெருகியது. ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் நடந்த போது திமுகவுடைய வாக்கு குறைந்தது, அதிமுக வாக்கு பெருகியது. ஸோ ஒரு இடைத்தேர்தல் சொல்லி வரும்போது அந்த ஜெயிக்கிற கட்சியோட வாக்கு கூடுதலா பார்க்கிறோம். இந்த இடத்துல திமுக வாக்கு அப்படி இருக்கு. அது முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு வரல, முதலமைச்சர் பிரச்சாரம் செய்ய முடியல. ஒரு வேண்டுகோள் கடிதம் மட்டும்தான், அது கடைசி நேரத்தில் தான் அம்மா கொடுத்தாங்க. அதை நாங்கள் பிரிண்ட் போட்டு வாக்காளர்களுக்கு கொடுத்தோம். அதனால் முதலமைச்சரை நேரடியாக களத்துக்கு வராதது எங்களுக்கு கொஞ்சம் அந்த எட்ஜுக்கு வர முடியலை. திரு ஞானேசன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த தஞ்சாவூர்லையும் அரவக்குறிச்சிலையும் வேட்பாளர்கள் மேலே கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளிலுமே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, வேட்பாளர்கள் வந்து புகார் இருக்குதா இல்லையாங்கிறது மக்கள் ஒரு பொருட்டாவே கிட்டத்தட்ட பார்க்கல. பணம் கொடுக்கப்படக்கூடிய புகாரோ அல்லது வேட்பாளர் மேலே புகார் இருக்கு அப்படிங்கிறதோ மக்கள் ஒரு பொருட்டாக நினைக்காம நான் அதிமுக வாக்குலையும் முடிவு பண்ணிட்டேன், திமுக வாக்குலையும் முடிவு பண்ணிட்டேன், அந்த வாக்கு அப்படியே செலுத்திடுறாங்க. ஸோ நீங்க சொல்லக்கூடிய பிற கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஊழல் கட்சி பணம் கொடுத்துட்டாங்க அதுங்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் எந்த மதிப்புமே கிடையாது அப்படிங்கிற முடிவு தானே வரணும். இல்லைன்னா அதுதான் நான் எனக்கு முன்னாளுடைய பகுதியில் நான் பதிவு செய்தது அதான் சொன்னேன். நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்கிறார்களோ, பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த கட்சிக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சன உண்மை. இன்னொன்று, அரவக்குறிச்சியிலே வந்து 2 பேர் மேலேயும் புகார் இருந்தது. திமுக வேட்பாளர் மேலேயும் புகார் இருந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மீதும் புகார் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேர்தலினுடைய நிலை என்னவென்றால், வேட்பாளர்களை பற்றி தமிழகத்தில் வாக்காளர்கள் பார்ப்பதில்லை. ஏனால் பெருந்தலைவர் காமராஜரை விருதுநகரிலே தோற்கடித்த வாக்காளர்கள் இவர்களுடைய இது என்னவென்றால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது, அவ்வளவுதான். ஆகவே கட்சி தான் அங்கே மேலோங்கி நிற்கிறதே தவிர வேட்பாளர்கள் மேலோங்கி நிற்பதில்லை. வேட்பாளருக்காக கூட 5000 ஓட்டு கிடைக்கலாம். நல்ல வேட்பாளராக இருந்தால் ஒரு 5000 வாக்குகளை அவரால் வாங்க முடியும். ஆனால் சின்னமும் கட்சியும் அந்த தலைமையும் தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறது என்பதுதான் தமிழக தேர்தலை பற்றிய
இன்றைக்கு உண்மை நிலவரம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அங்கதான் கேள்வி வருது. உங்களுடைய கட்சிக்கு நீங்க ஏற்கனவே சைக்கிள் சின்னம் வச்சிருந்தீங்க, அந்த சின்னம் கிடைக்கல, தோப்பு சின்னம் தான் இருந்துச்சு, அது மக்கள்கிட்ட கொண்டு வந்து திரும்பவும் சைக்கிளை பெறதுக்கான முயற்சியில் நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய கட்சியோ பிற கட்சிகளோ அக்கம் பக்கத்துல கூட இல்லாத நிலைமையை பார்க்கலையா? நம்ம வந்து இப்போ வந்து 3வது இடம், நாளை பாஜகவுக்கு 3வது இடம் சொல்லி சொல்றோம். ஆனா 2வது இடம் பெற்றக்கூடிய கட்சி 70,000 வாக்குகளை பெறுகிறது, 3வது இடம் பெற்றக்கூடிய கட்சி 4,000 வாக்குகளை பெறுகிறது. சோ இந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அக்கம் பக்கத்திலே ஆள் இல்ல, இந்த ரெண்டு கட்சி தான் நிலைமை தானே இருக்குது நிதர்சனமா. மாறுவது என்பது மாநில தர்மம். மாறாமல் இருப்ப நான் மரமோ செடியோ கொடியோ அல்ல என்று கவி கண்ணதாசன் சொன்னார். ஆக மாறுவது என்பது மக்களுடைய இயல்பு. இன்றைக்கு இந்த நிலை இருக்கலாம், எந்த காலமும் அந்த நிலை இருக்கும் என்கிற முடிவுக்கு இன்றைக்கு நாம் வந்துவிட முடியாது. நீங்கள் சொல்வது உண்மை. மற்ற அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வாக்குகளை வாங்க முடியாத நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். போட்டி என்பது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதற்கான ஒரு கால சூழ்நிலையும் களமும் உருவாகும் என்றுதான் ஒரு நம்பிக்கையில தான் அரசியல் பயணத்தை தொடர முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த மற்ற கட்சியெல்லாம் பாமகவோ பாஜகவோ தேமுதிகவோ தமாகவோ மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி இருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். கூட்டணி இல்லைன்னா இதுதான் நிலைமைன்னு முடிவுக்கிறதா? இல்லை இல்லை, ஏன்னா அந்த கூட்டணி சமாச்சாரம் இருக்க என்ன தனிப்பட்ட முறையில் என் கருத்தை சொல்லுகிறேன். நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்தோம். ஆனால் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தோமே தவிர இந்த தலைவர்கள் வந்து முதலே தீர்மானித்து யார் எங்கே பிரச்சாரத்துக்கு போவது, எப்படி பண்ணுவது, மாவட்ட அளவிலே ஒருங்கிணைப்பு எப்படி என்பதெல்லாம் இல்லாமல் அவர்கள் தனித்தனியே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆகவேதான் வாக்கு வங்கி போன்ற கடந்த தேர்தலிலே மக்கள் நல கூட்டணிக்கு குறைந்தது. ஒரு ஒருங்கிணைப்போடு அன்றைக்கு அந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அவர்கள் தனித்தனியாக பெறுகிற வாக்குகளை பெருக்குகிற அளவுக்கு கூட அந்த வாக்குகள் வராது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் ஏதாவது வழி இருக்கான்னு கட்சிகளுக்கு அதை அடுத்த கொண்டு போறதுக்கு தான் இந்த வழியுமே இல்லையோன்னு சந்தேகிக்கிறேன். இல்லை, கண்டுபிடிக்கணும். கட்சிகளுக்குள்ளே சிந்தனைகள் வளர வேண்டும், கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற வேண்டும், ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு எப்படி போவது என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் குறையே சொல்லிக் கொண்டிருந்தால் அரசியல் பயணத்திலே ஒரே இடத்தில் தான் நிற்க வேண்டும். அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வெற்றி பெற்ற கட்சியினுடைய களப்பணி எப்படி இருந்தது, நாம் எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும், அவருடைய தேர்தல் வியூகம் எப்படி இருந்தது, அந்த தேர்தல் வியூகத்தை நாம் எப்படி அமைக்க வேண்டும், இவையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது தவறில்லை. அவர்களுடைய நல்ல விஷயங்களையோ வாசனோ வைகோவோ விஜயகாந்தோ இந்த 2ஆம் தலைமுறை தலைவர்கள் வந்து தங்களுடைய கட்சியை தாண்டி வெகுமக்கள் ஈர்க்கிற அளவுக்கு வளரல நினைக்கிறதா? இல்லை, 2 விஷயம் நான் சொல்றேன். பாமக என்பது வடபகுதியில் உள்ள கட்சி. அவர்கள் தென்பகுதியிலே தாங்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் கூட இன்றைக்கு அவர்கள் திருச்சியை தாண்டி பாமக என்கிற கட்சி தென் தமிழகத்தில் கிடையாது. இல்லை, அது ஒத்துக்கொள்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வெற்றியோ தோல்வியோ போட்டியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது வேறு பக்கம். ஆனால் இன்றைக்கு பாமக என்பது தென்பகுதியிலே கிடையாது. தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பரவி கிடைக்கிற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக, இந்த 4 கட்சிகள் தான் தமிழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற கட்சிகள். மற்ற கட்சிகள் எல்லாம் பகுதியில் இருக்கிற கட்சிகள். ஆகவே அதையும் இதையும் எல்லாம் சேர்த்து ஒன்றாக நாம் சேர்த்து பிடிச்சி போட்டால் சரியாக இருக்காது. நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்குற விஷயம், இந்த 4 தொகுதியில் 3 தொகுதியில் பார்த்தோம்னா தேமுதிகவை பாஜக முந்தியது அப்படிங்கிற தகவல் வந்து எல்லா ஊடகத்திலுமே நம்ம ஊடகம் உட்பட வந்தது. இது வந்து ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய விஷயமா இப்போ வந்து பிரதானமான தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தன்னை முன்னிறுத்தியது. தனித்து போட்டிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க முன்னிறுத்தினாங்க. இப்போ மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து முதலமைச்சர் வேட்பாளர் திரும்ப விஜயகாந்த் முன்னிறுத்தினாங்க. ஆனால் அப்போ 2016 மேலேயே அவர்கள் கிடைத்த வாக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. எல்லா கட்சியும் சேர்ந்து 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமாக, தேமுதிக இத்தனை கட்சிகளும் சேர்ந்து 5 விழுக்காடு கூட சராசரி வர முடியாத நிலைமை பார்த்தோம். அப்ப இவ எல்லா கட்சிக்கும் சேர்ந்து இன்னும் எஸ்பெஷலி தேமுதிகக்கு வாக்கு வீதம் அவர்கள் நினைத்த அந்த 10, 12, 8 அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு வருதா, இல்லாட்டி இந்த ஒரு தேர்தலுக்கான நிகழ்வா இது? இல்லை, அது டிக்ளைன் தான், ஸ்டெடி டிக்ளைன் தான்.
அது இப்போதைக்கு இந்த நிலைமையில தான் இருக்குங்கிறத ரீஅஃபர்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த ரிசல்ட் இருக்குது. நம்ம இதில் ஒரே ஒரு புரிதல் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேமுதிகவுக்கு வாக்களித்து பாஜகவுக்கு வாக்களித்த ஒரு வாக்காளர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம், நம்ம முதல் தேர்தலில் தேமுதிகவுக்கு, இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பாஜக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாவது ஒரு பொசிஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கு. மாற்று அணிகள் அப்படின்னு யோசிக்கும் போது பாஜகவுக்கு வாக்களிக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மாற்று அணிகளில் வாக்களிக்கும் போது பாஜகவும் ஒரு ஆப்ஷனா இருக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனைக்கு அந்த கட்சி வந்திருக்குங்கிறத தான் இதை காட்டுது அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014, 16 இந்த 2 தேர்தல்கள்லையுமே அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க, அதுல ஃபர்மா இருக்காங்க, போட்டி போடுறாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தது அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது மத்தியில் அவங்க அரசாங்கத்தில் இருக்காங்கங்கிறது. அதனால பெருசாக அவங்களுக்கு 10,000 20,000 வாக்கு வந்துடுச்சுன்னு நம்ம சொல்லலை, பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு வாக்கு வங்கி ஏறிடுச்சுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கை தக்க வைத்துக்கொண்டு புதிய வாக்காளர்களை, அதாவது இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் வேற யாருக்கோ நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற சொல்றவங்களில் ஒரு செக்ஷனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக இன்னைக்கு பாஜக இருக்கிறது. அது தேமுதிக இல்லாமல் இருக்கிறதா தான் காட்டுது. ஒரு திரு நாஞ்சில் சம்பவத்தை கேட்குற விஷயம், இந்த இவ்வளவு அமைச்சர்கள் எல்லா பக்கமும் இருந்து முழுமையான முகாமிட்டு முற்றுகையிட்டு பெறக்கூடிய இந்த வெற்றி பொது தேர்தலையும் சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயமா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. திரு அருண்கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல இந்த தேர்தலுடைய முடிவு 2016 மேல நடந்திருந்தா அரவக்குறிச்சி ஒருவேளை திரும்ப அதிமுகவுக்கே கிடைச்சிருந்திருக்கலாம், இப்ப கிடைச்சது போல. ஆனா தஞ்சாவூர் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை எழுதுன்னு சொல்றாரு. சோ ஆளாளுக்கு அவங்கவுங்க தொகுதியை பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் மாறி இருக்கும் அப்படின்னா மறுப்பீங்களா? மறுக்கத்தான் செய்வேன். ஏன்னா பொது தேர்தல் என்பது எல்லாரும் நாங்கள் முகாமிட்டிருக்கோம்னு சொன்னது இடைத்தேர்தலானதுனால முகாமிட்டிருக்கோம். தேவைக்கு அடிப்படையில் பொது தேர்தலுங்கிறது அது ஒரு எலாபரேட்டாக ஒரு டூர் போடுறோம், எல்லா மக்களும் ஒன்று போல சிந்திப்பார்கள். இது அப்படி இல்லை, இது பாக்கெட் மாதிரி. நாங்கள் போய் நிற்கணும், எங்கள் வேலை அது நிற்கிறோம். பொது தேர்தல் வந்தால் இந்த வீக்னஸ் வந்திருக்காது எங்களுக்கு. இப்போ இந்த தஞ்சாவூர் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு இருந்ததை இப்போ மாற்றிருக்குன்னு சொல்லும்போது அந்த பகுதி மக்களுடைய தேவை இன்னமும் நிறையா இருக்குது. திரு அருண் சொன்னது போல் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேவைகளை உட்பட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் மாற்றினதில் 1000 குளறுபடி, பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இன்னமும் தொடர்ந்து மாநகராட்சி மேலே குளறுபடி, அதை தாண்டி இந்த முறை வாக்களிச்சிருக்கும் போது அதை அதிமுக தொடர்ந்து தக்க வைக்கிற முயற்சி அங்கே தான் உண்டா? காவேரி இஷ்யூவில் அம்மாவினுடைய நிலைப்பாடு அந்த மக்கள் நன்றி உணர்ச்சியோடு பார்க்குறாங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி என்கிற அந்தஸ்தை இன்னைக்கு தஞ்சாவூர் பெறுகிறதுன்னு சொன்னால் அவை தொலைநோக்கு பார்வையோட மாநகராட்சியாக ஆக்கி தந்த கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வகுத்த வியூகம் அது. மூணாவது, எங்கள் கேண்டிடேட் ரங்கசாமி ஒரு அப்பழுக்கற்றவர், அத்துமீறாதவர், யாரிடத்திலும் அதிர்ந்து பேசாதவர், அவர்கிட்ட பகை பாராட்டுகிற ஒரு ஆளை நீங்கள் தஞ்சாவூரில் பார்க்க முடியாது. அஞ்சுகம் பூபதி அந்த பின்னணி கிடையாது. அஞ்சுகம் பூபதிக்கு ஒரு நல்ல பின்னணி, அவங்க டாக்டரா இருக்காங்க, அவங்க வந்து டாக்டரா இருக்காங்க, வெகு மக்களை எளிமையா எல்லாரும் சந்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க குடும்ப பின்னணியே கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பலை. நீங்க என்ன அதிர்ச்சி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள்ட்ட கேட்குற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த தேர்தலில் குறிப்பா தஞ்சாவூர் தேர்தலில் காவிரி பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்தது. அந்த காவிரி பிரச்சனையில அதிமுகவுடைய தமிழக அரசுடைய செயல்பாடை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய விளைவு தான் இந்த முடிவு சொன்னா நீங்க ஏற்பீங்களா? நம்மளுடைய கருத்து கணிப்பு மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நடத்தும் போது காவிரி பிரச்சனையில மத்திய அரசுடைய செயல்பாடு, திமுகவுடைய செயல்பாடு, அதிமுகவுடைய அரசுடைய செயல்பாடு என்று 3 விதமாக கேட்டபோது மத்திய அரசு மீது கடுமையான கோபம் இருப்பதை பார்க்க முடிந்தது. திமுகவை விட அதிமுக மீது காவிரி பிரச்சனையில அந்த தொகுதி மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. இதை நீங்கள் மறுப்பீங்களா? அதிமுக ஒன்றும் செய்யவில்லை. நான் பார்ப்பது ஒரு மாநில அரசு தண்ணீர் வருவது 2வது கட்டம். ஒரு மாநில அரசு விவசாயிகளுக்கு அடிப்படையாக தேவைப்படுகிற விஷயங்களில் ஏப்ரல் மாதம் முதல் வெயில் காலத்திலிருந்தே தொடங்கி பணியாற்றி இருக்க வேண்டும். அதை செய்யவே இல்லை. அதனாலே தான் இன்றைக்கு இந்த அவதி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. தண்ணீர் வரவில்லை என்றால் மே மாதமே சென்று கர்நாடக அரசோடு தண்ணீர் வரவில்லை, மேட்டூர் அணை நிரம்பவில்லை என்பதை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது மத்திய அரசிடம் புகார் சொல்லி இருக்க வேண்டும். கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. பேச்சுவார்த்தை இல்லை, நான் சொல்றது பேச்சுவார்த்தை இல்லை.
பேச்சுவார்த்தை இல்லை. கர்நாடகாவுக்கு ஒரு கடமை இருக்கிறது அல்லவா? அந்த கடமையை தான் செய்ய மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாங்களே. உச்சநீதிமன்றம் செல்வதை தவிர தமிழக அரசுக்கு வேற என்ன வழி இருந்தது? எப்ப செஞ்சாங்க? எப்ப போனாங்க? ஏன் மே மாசம் போல? உச்சநீதிமன்றத்துல வழக்கு ஏற்கனவே இருக்கு. உச்சநீதிமன்றத்துல பிறகுதானே இல்ல 2016 மே மாதம் வழக்கு தொடர்ந்தார்கள் என்பது தவறான தகவல். இந்த வழக்கு வந்து நீண்ட நெடுங்காலமா நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசுல தன்னை இம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. காவிரி நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதும் கர்நாடகா அதை நிறைவேற்றலங்கிறதும் அடுத்தடுத்த மனுக்கள் மூலமாக அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கு. 2016 மேல வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடரப்பட்ட வழக்கு அல்ல. இல்ல அதையே சொல்றேன் நான். 2016 ஆகஸ்ட்ல விவசாயிகள் களத்துக்கு வந்து போராட தொடங்கிய பிறகு அவர்கள் மீண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்தார்களே தவிர அதை ஏன் மே மாதம் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மனுக்கள் தொடர்ந்து விஷயம் பேச்சுவார்த்தையோ தண்ணீர் தாருங்கள் என்று கேட்பதோ அல்ல. நடுவர் மன்ற தீர்ப்பின்படி நீங்கள் இன்னும் தண்ணீர் திறந்து விடவில்லை என்பதை கர்நாடக அரசுக்கு தெரிவித்திருக்க வேண்டும், அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் கேட்கவில்லை என்றால் அப்பொழுதே உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் சென்றாங்க அப்படிங்கிறது தான் பதிவு. அதுதான் வரலாறு. நம்ம வந்து அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அவங்க வென்றார்களா இல்லையா, பலன் கிடைத்தா இல்லையா, தண்ணீர் திறந்து விட்டதா இல்லையாங்கிறது வேற கதை. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை வெடிப்பதற்கு முன்னாடியே அதிமுக அரசு தொடர்ந்த வழக்கு, அவர்கள் செய்த பிரமாண பத்திரங்கள் அங்கே இருக்குது. இருக்கட்டும். நடைமுறையில் என்ன, விவசாயிக்கு என்ன செஞ்சீங்க? விவசாயி அந்த கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டதா? இல்லை. கடைமடைக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்ட தண்ணீர் கூட கடைமடைக்கு செல்லவில்லை. என்ன செய்தீர்கள்? என்ன செய்தது இந்த அரசு? அவர்கள் வீதிக்கு வந்து போராட்டத்தை தொடங்கிய பிறகு நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார்கள். நீதிமன்றத்தில் கூடுதலாக ஒரு மனுவை தாக்கல் செய்தார்களே தவிர தயாரிப்பு பணிகளில் என்ன ஒரு தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக இந்த அரசு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் இருபோக விளைச்சல் எப்படி நடந்தது? இப்பொழுது 5 ஆண்டு காலமாக இருபோக விளைச்சல் ஏன் நடக்கவில்லை? காவிரி நீர்ப்பாசனத்தை, ஆற்றுப்பாசனத்தை நம்பி இருக்கிற யாருமே 2வது போகம் அதிமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளிலுமே 2வது போக விளைச்சலை எடுக்கவில்லையே ஏன்? இந்த கேள்வியெல்லாம் வைக்கும் பொழுது அதற்கான பதில் அவர்களிடம் கிடையாது. அது அவர்களுடைய அக்கறையின்மையை தான் காட்டுகிறது. நீங்க குறுக்கிட ஒரு மணி இது மழுப்புறார் அவரு. அதெல்லாம் இஷ்யூ இப்போ ஏற்கனவே அவங்க ஏன் திமுகவுக்கு அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிடலைன்னா, ஏற்கனவே மேஜர் பார்ட்னராக இருந்தாங்க டெல்லி கவர்மெண்ட்ல. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார், எனக்கு ஆலோசனை தேவைப்பட்டால், எனக்கு இதோபதேசம் தேவைப்பட்டால் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞரைத்தான் தொடர்பு கொள்வேன்னு ஒரு அரசு விழாவில் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் பேசுகிறார். அந்த இவருடைய கொடி அங்கே பட்டொளி வீசி பறக்கிற அந்த காலகட்டத்தில் அதை பற்றி அவங்க கவலையே படலை. நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்டில் போடணுங்கிற ஒரு உந்துதலோ உணர்வை கூட இல்லாமல் இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சிதோஷ் முகர்ஜி நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தார். அவர் காவிரி டெல்டாவுக்கு வர்றார். அவருக்கு கைத்தறி ஆடை, எலுமிச்சம்பழம்லாம் அந்த விவசாயிகள் கொடுக்குறாங்க. லஞ்சம் வாங்கி கொண்டார்னு குற்றம் சாட்டுகிறார் தேவகவுடா. அதே தேவகவுடாவை தேசத்தின் பிரதமராக ஆக்குகிறார்கள். நீ குறைந்தபட்ச காவிரி தண்ணீர் பிரச்சனையில் எங்களுக்கு நியாயம் வேணும்னு கூட ஒரு நிபந்தனை வைக்கல. ஆனால் அந்த தேவகவுடா என்னை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தியவர் தேசத்தின் பிரதமர் ஆனதற்கு பிறகு இந்த நாற்காலியில் நான் இருக்க விரும்பவில்லைன்னு கண்ணீர் சிந்தி கொண்டு அந்த பதவியை ராஜினாமா செய்த பொழுது அந்த ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்கு கூட திமுக அவர் திரும்ப தூக்கி போடலை. இல்லை, காவிரி பிரச்சனையில் இன்னைக்கு ஒரு உச்சநீதிமன்றத்துடைய முழுமையான ஆதரவை தமிழகம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு அரசோ ஒரு கட்சியை மட்டும் பெருமை தேடிக்கொள்ள முடியுமா? அதிமுக திமுக இரு கட்சிகளுமே அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்தி சென்றனால தானே இந்த இடத்துல நீ தமிழக நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல போடலங்க. காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிமை உண்டு என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கே உச்ச நீதிமன்றம் 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடு, காவிரி மேலாண்மை அமைத்து விடு, காவிரி ஒழுங்காற்று கூட அமைன்னு சொன்னாலும் அமைக்கலையே. நம்ம இந்த உத்தரவாதம் வாங்கினதால இப்ப கொஞ்சம் நிம்மதியோட இருக்கும். கர்நாடக அரசோடு சண்டை போடுவதிலே கவனம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அவரே போரிட செய்தார்களே தவிர கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் போய் நேரடியாகவே ஜெகதீஷ் ஷெட்டர் போய் திறந்து விடுன்னு சொல்லி அம்மா கேட்டாங்களே, நம்ம தான் போகணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவு. ஆமா, உச்சம் இந்த அறிவுறுத்தல் படி
போய் கேட்டோமே, தரலையே, தரமாட்டாங்க. திரு அருண்ட கேட்குற ஒரு விஷயம், நம்ம கருத்து கணிப்புல வந்து பாஜக அரசு மீது மத்திய அரசு மீது கடும் கோபம் காணப்பட்டது காவிரி பிரச்சனையில தஞ்சாவூர் தொகுதி மக்கள்கிட்ட. திமுக செயல்பாடு சரியா இருக்குங்கிற சொல்லப்பட்டது. ஆனா அதை விட அதிகமாக அதிமுக மேல இருந்தது. அது இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் முடிவு பண்றதோட வெளிப்பாடா, இல்லாட்டி காவிரி பிரச்சனை அதிமுக சரியா செயல்படுங்கிற எண்ணத்துக்கு அந்த கன்விக்ஷனோட அந்த விவசாயிகள் வந்திருக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் காவேரி பிரச்சனை தஞ்சாவூர் தொகுதி அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் நகரத்தில் இருக்கிற நிறைய பேர் விவசாயிகளே ஃபர்ஸ்ட் கிடையாது. இது ஒரு இமோஷனல் கோஷன்ட் தான். நேரடியாக பாதிக்கப்படுறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் அங்கே அடுத்தது வருது. ஏன்னா அதில் ஒருத்தர் சொல்லும்போது நம்ம சர்வேக்கெலாம் போகும்போது தான் வந்து கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு, அப்போ பார்க்கும்போது அந்த தண்ணியே கூட கலங்கலாக போகுது, அதுவே கூட ஒரு மாதிரி அசிங்கமாக தான் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதில் ஒருத்தர் பின் பாயிண்ட் பண்ணி காட்டும்போது விவசாயிகள் பலர் வந்து நிலங்களை விற்று இன்றைக்கி விவசாயமே செய்யாத பலர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விவசாய வாக்கு வங்கி அப்படின்னு இதை பிரித்து பார்த்தோம். எலக்டோரல் ஓட்டு நம்ம பிரித்தோம்னா விவசாய வாக்கு வங்கி தான் இதில் டிசிஷன் மேக்கரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம வைக்கணும். அது கிடையாது இஷ்யூ. ஸோ காவேரி இஷ்யூ டெஃபினட்டாக ஜல்லிக்கட்டு காவேரி இஷ்யூ போன்ற இஷ்யூஸ் வந்து சென்சிட்டிவ் இமோஷனல் இஷ்யூஸ். இது வந்து மக்களிடையே வந்து ஒரு ஒரு கார்டு, தே கேன் கனெக்ட் வித் அ கார்டு. ஆனால் அது வந்து ஒரு போல் இஷ்யூவாக மாறலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த இமோஷனல் இஷ்யூஸை எந்த கட்சிக்கு சாதகமாக மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம கருத்து கணிப்பில் வந்தது. அதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கு ஏன் சாதகமாக போகுது அப்படின்னா 2011 தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கெசட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் வருது, அது பெரிய அளவுக்கு அவங்க வந்து மக்களிடையே எடுத்து செல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ காவேரி இஷ்யூக்கு எந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்ஷன் எடுத்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவங்க ஏடிஎம்கே சொல்கிறது அது நம்மளுக்கு சர்வேல வரதை பார்க்குறோம். அடுத்தடுத்து அவங்க வந்து ஆக்டிவிட்டினால வந்து அதிமுக செயல்பட்டு இருக்குங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. நான் திரு ஞானேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், நீங்க உங்களை போன்ற கட்சிகள் புறக்கணிச்சாங்க, சில கட்சிகள் ரொம்ப குறைவான வாக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் என்னென்ன, எல்லா தொகுதியிலும் 4 தொகுதியிலுமே கிட்டத்தட்ட சராசரியா வந்து 2000 ஓட்டு, இந்த குறிப்பா 3 தொகுதியில் வந்து சராசரியா 2000 வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேல மக்கள் அவநம்பிக்கையோடு இருந்து நம்பிக்கை இழந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நோட்டாக்கே ஓட்டு போடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை சித்தாந்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாகவே அரசியல்வாதிகள் மீது பொதுமக்களுக்கு சில கருத்துக்கள் உருவாகி இருக்கிறது. அந்த கருத்துக்கள் இருக்கிறது என்பதை அரசியல் கட்சிகள் உணர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு. ஆனால் நோட்டாவிலே போட்டிருக்கிற வாக்கு என்பது மொத்தமாக விழுந்த வாக்கு கணக்கெடுக்கிற போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை வைத்து நாம் ஒன்றும் கணக்கிட முடியாது. அதனாலே மக்களுக்கு இது வந்து பாமக வாங்கிய வாக்குகளை விட தேமுதிக வாங்கிய வாக்குகளை விட நாம் தமிழர் வாங்கிய வாக்குகளை விட கூடுதலா இருக்கு. யார் வாங்கிய வாக்குகளை விட கூட இருக்கிறது என்பதல்ல இப்பொழுது கேள்வி. நோட்டாவிலே போட்டதனால் அரசியல் கட்சிகள் மீது வெறுப்பு வருகிறதா என்றால் நோட்டாவிலே போட்ட வாக்குகள் மிக மிக குறைவு மொத்த வாக்குகளை கணக்கிடுகிற போது. ஆகவே அதை வைத்து அவர்கள் அரசியல் கட்சியின் மீது வெறுப்பால் நோட்டாவுக்கு போட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது காவிரி பிரச்சனையை பற்றி கேட்டீர்கள். கர்நாடகாவிலே நான் ஓராண்டு தேர்தல் அதிகாரியாக கட்சி தேர்தல் அதிகாரியாக இருந்தேன், எனக்கு தெரியும். மாண்டியாவும் பெங்களூரில் வாட்டல் நாகராஜை தவிர கர்நாடக மக்களுக்கு காவிரியிலே தமிழகத்திலே தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்றோ எந்த விதமான எண்ணங்களும் அங்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழகம் கர்நாடகாவோடு சண்டையிட முடியாது, படை திரட்டி போய் அங்கே காவிரி அணையை திறந்துவிட முடியாது. ஆகவே உச்ச நீதிமன்றத்துக்கு போனது சரி, உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்து நமக்கு வெற்றிகள் கிடைத்தது. கடைசியில் கர்நாடக அரசினுடைய சண்டித்தனத்தால் சில விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டது என்பதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நடவடிக்கை என்பதை நான் வரவேற்கிறேன். நாம் திரு இளங்கோவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த திமுக அடுத்தடுத்து வந்து 2000 நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்சி 2006 வரைக்கும் அவர்கள் பெற்றிருந்த வெற்றி 2011 வரைக்கும் அவர்கள்ட்ட கைவசம் வந்த விஷயம் 2011க்கு பிறகு மாறிடுச்சுன்னு பார்க்க மாட்டீங்களா? 11ல் தமிழகத்தில் ஆட்சி இழந்தது, 14ல் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பாராளுமன்றத்தில் கிடைச்சது, 16ல் மீண்டும் வந்து அதிமுக வாய்ப்பு கிடைச்சது, இப்போ இடைத்தேர்தல் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ திமுக தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய போக்கை வேறு திசைக்கு மாற்றணும், தங்களுடைய சரியான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போகணுங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கான ஒரு காலம் நேரம் வந்திருக்கா நினைக்கிறீங்களா? திமுகவை பற்றி மக்கள் திமுக ஆட்சி காலத்திலே தமிழகம் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை அடைந்தது, பல்வேறு வகையிலும் வளர்ச்சி அடைந்தது என்பது இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. உண்மையிலேயே தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 2011 சட்டமன்றம், 2011 உள்ளாட்சி தேர்தல், 2014 பொது தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், இன்று மீண்டும் 4 தொகுதிக்கான தேர்தல், இப்படி தொடர்ச்சியா 4 தொகுதிகளில் வந்து ஒரு பெரிய பின்னடைவை நம்ம பார்க்கிறோமா இல்லையா?
இல்லை அது 2004, 2006, 2009 3 தொகுதியிலும் திமுக கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது போல இப்பொழுது இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர அது இந்த காலத்திலே என்ன மக்களுக்கு தேவையோ அதை திமுக கழகம் செய்கிறது. திமுக கழகத்தின் போக்கிலே மாற்றம் தேவையில்லை. இல்ல அப்படியே நீங்க சொன்ன தகவலை சரிந்து கொண்டாலும் 2004 40க்கு 40 வந்து திமுக கூட்டணி பெற்றது. 2006 வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியை தான் கொண்டு வர முடிஞ்சது. 2011 வந்து இவங்க ஆட்சியை மாத்திட்டாங்க இல்லையா? சோ நீங்க சொன்ன கணக்குல அப்படியே மாறி வரலாம்ல அந்த பக்கமும்? இல்லை, இப்போ இந்த வளர்ச்சியை நாங்கள் 23 இடங்களை 2011 பெற்ற திமுக 89 இடங்களை இந்த 2016 பெற்றிருக்கிறது அல்லவா? எனவே எங்களுக்கு சரிவு இல்லையே. இல்லை, இந்த 3 முறைகளிலும் எங்களுக்கு பெரிய சரிவு இல்லையே. ஒரே ஒரு தேர்தலில் ஒரு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தான் பெரிய இழப்பு எங்களுக்கு. 2004 அவர்களுக்கு இழப்பு, 2014 எங்களுக்கு இழப்பு. 2009 தேர்தலில் கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி வெற்றியை தொடக்கூடிய எங்களுக்கும் அவர்களுக்கும் ஏறத்தாழ 20, 25, 20 வாக்கு 30 தொகுதிகள் தானே வேறுபாடு. இல்லை, நாங்கள் சரிவை தொடர்ந்து சந்திக்கிறோம் என்றாலும் அந்த சரிவிலும் ஒரு முன்னோக்கிய ஒரு வளர்ச்சியான இடத்திலே தானே இருக்கிறோம். இல்ல நீங்க 90 இருக்கீங்க, நீங்க 90 இருக்கீங்க, 134 இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதி வித்தியாசம் இருக்குதுங்க. அதுல மாற்று கருத்துல. பட் நான் சொல்ல நீங்க 88 தொகுதி வச்சிருந்தாலும் எங்கள் கூட்டணி 98, அவர்கள் 131. ஓகே, அவங்க தனிச்சிருந்தாங்கிறத நம்ம பார்த்துறோம். நம்ம வந்து திமுக தனியா பார்த்தோம்னா கூட ஓகே. நான் 89 தொகுதி வச்சிருக்கோமோ 23 தொகுதி வச்சிருக்கிறோமோ நம்ம ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு வளர்ச்சியா பார்க்குறா கன்சிக்யூட்டிவா ஒரு 3-4 தேர்தலில் வந்து 2ஆம் இடம் பெறும்போது அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற வரும்போது முதல் தேர்வா அதிமுக இருக்குதோங்கிற சிந்தனை வரும் இல்லையா? கட்டாயமாக. அதில் மிகப்பெரிய நான் சொல்வது என்ன, 2016 சரிவை அதிமுக சந்தித்திருக்கிறது என்பதையும் இந்த எண்ணிக்கை உறுதிப்படுத்துகிறது இல்லையா? அதையும் பார்க்க வேண்டும். ஞான தேசிய அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், 96 இதே தமாக ஆரம்பிக்கப்பட்ட போது திரு ஜி.கே. வாசன் தலைமையில் எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது, எவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்தது, மிக குறுகிய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய வெற்றியும் கூட உங்களுக்கு தேடி வந்தது. இப்ப அந்த நிலைமை இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது வாசனையும் மூப்பனாரையும் ஒப்பிட வேண்டியது, அந்த 96ஐயும் 2016 ஒப்பிட வேண்டியது, அவர்கள் அரசியல் செய்த விதம், இவர்கள் காய் நகர்த்திய விதம், இது எல்லாத்தையும் ஒப்பிடும் போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாற்றணும்னு தோணலையா? ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு ஆதாரம் வரலாறுக்கு பின்னாடியும் கூட. இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த ஸ்ட்ராட்டஜி என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்க வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு அரசியல் கட்சி அந்த வியூகங்களை வகுக்காமல் அரசியல் நடத்த முடியாது என்பது நான் ஒத்துக்கொள்கிற விஷயம். இல்ல, என்னுடைய கேள்வி 96 அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்ற சிந்தனை, திமுகவால் அதை நிறைவு செய்ய முடியாதுங்கிற சந்தேகம். அப்ப தமாக திமுகவோட புது கட்சியாக உருவாகி திமுக சேரும் போது ஒரு அபரிமிதமான ஒரு கிளீன் ஸ்வீப் வந்து 96 கிடைச்சது. அப்படிப்பட்ட அதிருப்திக்கு திமுக அதிமுக உள்ளாகவில்லை. திமுக வலுவாக இருக்கிறது, அதிமுக மிக வலுவாக இருக்குங்கிற நிலைமை நம்ம வந்து மறந்துட முடியுமா? அந்த 96 ஏற்பட்ட தேவை 2016 தமாக போன்ற கட்சிகளுக்கு ஏற்படலன்னு பார்க்க முடியாதா? இல்லை, நான் வந்து மாறுபட்ட கருத்துடையவன். 1996 அன்றைக்கு வந்த எழுச்சி என்பது அன்றைய ஆளுங்கட்சியை எதிர்த்து மக்களுடைய எதிர்ப்பறையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலித்த காரணத்தினால் தலைவர் மூப்பனார் அவர்கள் வெளியே வந்தபோது, அந்த கட்சியோடு காங்கிரஸ் கட்சி கூட்டு வைத்ததனால் வெளியே வருகிற போது மக்களுடைய உணர்வுகளை தமாக பிரதிபலித்தது. அன்றைக்கு கூட்டணி இல்லாமல் தமாக நின்றிருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த நேரத்தில் அதை தாங்கள் தவறவிட்டோம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இவர்கள் இருவரும் சேர்ந்ததனால்தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்றைக்கு நாங்கள் தனியாக நின்றிருந்தால் ஓரளவுக்கு வெற்றியை கனியை பறிக்கிற சூழ்நிலை அன்றைக்கு உருவாகியிருக்கும். குறைந்தபட்சம் கூட்டணி சர்க்காராவது தமிழகத்திலே அன்றைக்கு உருவாகி இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு மாற்று சக்திக்கான தேவை இருந்தது. அதே 96 மதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற்று இயக்கமாக பார்க்கப்பட்டது. பின்னொரு சந்தர்ப்பத்தில் பாமக பார்க்கப்பட்டது. பின்னொரு சந்தர்ப்பத்தில் 2006 வாக்குல தேமுதிக பார்க்கப்பட்டது. சோ மாற்று கட்சிகளுக்கான தேவையும் எதிர்பார்ப்பும் இருந்த காலகட்டம் எல்லாம் முடிந்து மற்ற கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து மீண்டும் திமுக அதிமுகங்கிற முடிவுக்கே வந்து விடுவோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு பார்க்க முடியாதா? இல்லை, இன்றைக்கு தேர்தல் வெற்றிகளை வைத்து அப்படி ஒரு கணக்கை ஊடகத்தில் போடுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அனுபவத்தில் நான் பார்த்த அளவுக்கு அன்றைக்கு 1977 தலைவர் மூப்பனார் அவர்கள்
காங்கிரஸ் கட்சியிலே இணைந்த பிறகு 76-இல் அன்றைக்கு ஜனதா கட்சி ராமச்சந்திரன் தலைமையிலே ராமச்சந்திரன் தலைமையிலே அந்த இணைப்போடு வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கு பெற்றிருப்போம். ஆனால் அவர்கள் தனியாக 10 இடங்களை பெற்றார்கள், தனியாக நாங்கள் 29 இடங்களை பெற்றோம். அன்றைக்கு இந்த இருவரும் சேராத காரணத்தினால் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுகிற வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். இப்படி சரித்திரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன. ஆகவே சரித்திரம் ஒரே மாதிரி இருக்காது, மாறுதலுக்கு உட்பட்டது தான், மாறும் என்று நான் நம்புகிறேன். திரு டி.கே. இளங்கோவன் இறுதியான கேள்வி. நம்ம இதனால் இந்த 2 கட்சிகள் மீது பார்வை இருக்கிறது, அது உண்மைதான். ஓகே, இப்போ இன்னும் ஒரு மாசத்துல நம்ம உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். டிசம்பருக்குள்ள தேர்தல் நடத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? உயர்நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பியிருக்கு. திங்கட்கிழமை தமிழக அரசு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள, இன்னும் 30 நாளுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லும்போது திமுக எந்த அளவில் தயாராக இருக்கிறது? கிட்டத்தட்ட 96க்கு பிறகு எது ஆளுங்கட்சியா இருக்கிறதோ அவர்கள் தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிற பார்க்குறோம். இப்படி இடைத்தேர்தலாம் பூரா ஆளுங்கட்சி ஜெயிக்குதோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் ஆளுங்கட்சி ஜெயிக்க தான் பார்க்குறோம். அது நீங்க ஆட்சியில் இருந்த போதும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி. இந்த ஒரு மாசத்துல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுக எந்த அளவு தயாரா இருக்கு? நாங்கள் தேர்தலை எந்த காலத்திலும் சந்திப்பதற்கு எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய தொண்டர்கள், அமைப்புகள், வலிமையான அமைப்புகள் எல்லா நிலையிலும் இருக்கின்றன. அவர்கள் பணிகளை தொடங்கி விட்டார்கள். இந்த தேர்தலை தள்ளி போட்டதே அவர்களுக்கு ஒரு சுணக்கமான சூழ்நிலை. நாங்கள் அதை திருத்தி கொள்ள சொன்னோம். ஆனால் நீதிமன்றம் அதை தள்ளி போட உத்தரவிட்டார்கள். அது எங்களுடைய தொண்டர்கள் அதிலே சற்று துவண்டு கூட போனார்கள். எனவே நாங்கள் சந்திக்க தயாராக 1க்கு 2 வழக்கு போட்டது நீங்க தான். அப்புறம் தள்ளி போட்டதுல எங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாயிடுச்சுன்னு சொன்னா சரியா? ஆமாம், நாங்கள் திருத்த சொன்னோம். அந்த முறைகளை மாற்ற சொன்னோமே தவிர தேர்தலை தள்ளி போட சொல்ல. இவங்க தேர்தலை ஒத்தி வச்சுட்டு முறைகளை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். அவங்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை வைத்து இதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தால், உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தால் அது எங்களுக்கு நன்றாக இருந்திருக்கும். நான் அது உயர்நீதிமன்றத்தை குறை சொல்லவில்லை. நாங்கள் எதிர்பார்த்தது அந்த உத்தரவை போடுவார்கள் என்று நினைத்தோம். அவர்கள் ஒத்தி வைத்து விட்டார்கள். ஆனால் களத்திலே நாங்கள் இறங்கி பணியாற்ற தொடங்கிவிட்டோம். அப்பொழுதே தொடங்கிவிட்டோம். இப்பொழுதும் எந்த நேரத்திலும் களப்பணியாற்ற, தேர்தல் பணியை, உள்ளாட்சி தேர்தலுக்கான பணியை ஆற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் முடிவு, குறிப்பா 3 தொகுதியில் தேர்தல் முடிவுங்கிறது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏற்படுத்தாது. ஏன் ஏற்படுத்தாது என்றால், இந்த வெற்றி இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது எங்களுக்கு தெரியும். இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல்களில் நமக்கு எப்படி கிடைச்சது அதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்சது இல்லை. நாங்கள் அப்படி இப்போ செய்யல. நாங்கள் மக்களிடம் சென்று வெற்றி பெற்றோமே தவிர இப்படி அல்ல. நல்ல கட்சிகளோடு கூட்டணி வைத்தோம், வலுவான கூட்டணி அமைத்தோம். கூட்டணி கட்சி எல்லாரும் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளை அடிமைப்புகளைப் போல நடத்தாமல் நாங்கள் மரியாதையாக நடத்தினோம். அவர்களும் எப்பொழுதும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். அந்த ஒத்துழைப்போடு தேர்தலை சந்திப்போம். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட இறுதியாக கேள்வி. திமுகவில் களப்பணி ஆற்றக்கூடியவர்கள், அங்கே வேலையை பிரித்து கொள்ளக்கூடியவங்க, அவர்களுடைய செயல்படும் விதம் எல்லாமே பறந்துபட்டு கிடக்கும்போது அதிமுகவில் முழுக்க அது வெற்றியாகட்டும், பின்னடைவாக இருக்கட்டும், களப்பணியாக இருக்கட்டும், வேட்பாளர் எல்லாமே ஒரே ஒரு நபரை நம்பி, தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் மட்டுமே நம்பி இருக்கிறது. இந்த கட்சிக்குடைய பலம் நினைக்கிறீங்களா, பலவீனம் நினைக்கிறீங்களா? தமிழக முதலமைச்சர் ஒரு 50 நாள் மருத்துவமனையில் இருக்கும்போது அதிமுக அடுத்து என்ன செய்வது, எப்படி செயல்படுவது, என்ன கேட்பதுங்கிறது தெரியாம ஒரு மிகப்பெரிய திகைப்பில் இருந்ததை நம்ம பார்த்தோம். அது ஒரு சரியான விஷயம் தான் நினைக்கிறீங்களா? ஒரு தலைவர் ஒரு கரிசமாவோட இருக்கிறது சரி, ஆனா அவர்களை விட்டா வேற வழியே இல்லைன்னு சொல்ல ஒரு கட்சியை அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கு சரியா இருக்குமா? அடுத்த கட்டத்தை நகர்வில் என்ன தடை வந்திருக்கா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தடை வரல, பட் ஒரு நபரை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு இல்ல. அது அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய அந்த அம்மாவினுடைய ஆளுமை, எல்லோரையும் வசீகரிக்கிற அந்த சக்தி, அடித்தட்டு மக்கள் மீது அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவருக்கும் கிடையாது. அதனால் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில், அவருடைய கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டு கடமையாற்றுவதில் எங்களுக்கும் எந்த தயக்கமும் இல்லை. அதனால் ஒரு வலிமை மிகுந்த இராணுவ வலிமை உள்ள ஒரு அமைப்புகளை நாங்கள் பணியாற்றுறோம். அங்கே நிறைய பவர் சென்டர் இருக்குது, அங்கே உள்குத்து நடக்கு. இங்கே அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒரு வல்லமை மிகுந்த தலைமை, அந்த தலைமையை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள்,
முறையான திசையை நோக்கி எங்கள் பயணம் நடந்துட்டு இருக்கு. இல்லை, இந்த பொது தேர்தலும் போதே நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதிமுக நிறைய பேர் சொன்னாங்க, மூத்த தலைவர்களே வந்து இவர் தோல்விக்கு அவர் காரணம், அவர் தோல்விக்கு இவர் காரணம், இதனால தான் இவர் தோற்றாங்க, மாற்று கட்சியில் இவங்க வந்து விருப்பம் வச்சிருந்தாங்க, நெருக்க வச்சிருந்தாங்கிற குற்றச்சாட்டுலாம் பல இடங்களில் சொல்லப்பட்டது. இப்போ இந்த அரவக்குறிச்சி உள்பட திண்டுக்கல் பக்கம் உள்பட பல இடங்களில் அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. ஸோ உள்குத்துங்கிறது ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டுமே சார்ந்த விஷயமா பார்க்க முடியுமா? எல்லா இடத்துக்கும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதாவது அங்கெல்லாம் வெளிப்படையா நடக்கும், இங்கே கொஞ்சம் ரகசியமா நடக்கும். அதாவது கொஞ்சம் வெளியில சொல்லவே பயப்படுவான். ஓகே, திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இறுதியான ஒரு கேள்வி. இந்த ட்ரெண்ட் ரெண்டாம் நம்ம அதிமுக திமுக மட்டுமே நிலைச்சு நிற்கிறதா, அவங்க மட்டுமே ஒரு பெருங்கட்சியாக பார்க்கக்கூடிய பார்வை உள்ளாட்சி தேர்தல் எதிரொலிக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஏற்கனவே திரு இளங்கோவன்கிட்ட கேட்டபோது நிரந்தரமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களே ஜெயிக்கக்கூடிய பார்க்குறோம். அவங்களுக்கான குற்றச்சாட்டாக வைக்கலாம், இல்லாட்டி அவங்களோட பெருமிதமாக பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் தான் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அதற்கான கருத்து கணிப்பு வேலைகளை ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு இடையில ஒரு தொய்வு ஏற்பட்டு இந்த நிறுத்தப்பட்டனால மாற்றோம். அங்கே அதுக்கான ட்ரெண்ட் இது தொடர்ந்து நினைக்கிறீங்க? இந்த 2 பிரதான கட்சிகள் வந்து நிறைய இடங்களில் ஜெயிப்பாங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. மற்ற கட்சிகள் அவரவர் இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி பார்த்தீங்கன்னா போன முறை நாகர்கோவில், மேட்டுப்பாளையம் போன்ற இதுகள், விசிகே ஒரு சில இடங்கள்ல, பாமக சில இடங்கள்ல, ஸோ லோக்கலைஸ்டாக அவர்களுக்கு எங்கே ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கங்கே அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி புது பாக்கெட்ஸில் அவங்கள என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதிமுக திமுக வந்து பெரிய மாநகராட்சி நகராட்சிகளில் யார் கைப்பற்ற போகிறாங்கங்கிற பெரிய போட்டி இருக்கும் தான் நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் முடிவுகள் சற்றுமே கூட ஆளும் கட்சிக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குங்கிறது தான் ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம உள்ளாட்சி தேர்தல் வந்து அந்தந்த கட்சிகள் தங்களை பலநிறுத்திக் கொள்ள, தங்களுடைய உண்மையான பலத்தை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் ஆழப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சியாக பார்க்காம அந்தந்த கவுன்சிலர் இருந்து சின்ன குறுகிய பாக்கெட்டாக இருக்கனால அங்கே அந்தந்த ஆட்களுக்கான செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பார்க்குறோம். நம்ம இந்த தேர்தல் என்பதை நம்ம பொதுவாக பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யங்களுக்கு ஒரு சில சர்ப்ரைஸ்கள் இருக்கலாம், இல்லாமல் போல, ஆனால் சுவாரஸ்யங்களுக்கு குறைவே இல்லாமல் இருந்திருக்குது. இந்த தேர்தலில் நம்ம வந்து எதிர்பார்த்தது போல நம்முடைய தந்தி தொலைக்காட்சி சரியாக கணித்திருந்த போல 4 தொகுதியிலுமே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தல் இன்னும் எவ்வளவு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறத பொறுத்து பார்ப்போம். இன்னும் 30 நாளுக்கு உள்ளேயே அந்த தேர்தல் வரும்போது எப்படி செயல்பட போகுது, எப்படி எந்த கட்சிக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களைப் போல நானும் ஆவலாக காத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.